கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 4வது வாரத்தில் 2வது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துதலை பதிவு செய்து அவர்களுக்கும் நான் இந்த புதிய நாளில் கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளின் செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த வேத பகுதி 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது 7வது 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பக்க நம்பர் 228வது பக்கம். கொரிந்து சபைக்கு பவுலடிகள் எழுதின கடிதம். இது சபைக்கு எழுதப்பட்டது, சபையார்களுக்கு எழுதப்பட்டது. சபையில் உள்ள பரிசுத்தவான்கள், கண்காணிகள், சபையில் இருக்கிற முக்கிய பொறுப்பாளர்களுக்கு இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்கிறது. பக்க நம்பர் 228, புதிய ஏற்பாடு. எடுத்தாச்சுங்களா? வாசிக்கலாமா? நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள், அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? இந்த நாளில் அந்த சபையில் ஒரு வழக்கம் இருந்துச்சான். என்னன்னா, மேலே பாருங்களே 3வது வார்த்தையை, போராமையும் வாக்குவாதங்களும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியினால் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. என்ன சொல்றாங்களா? நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்கள் அல்லவா. அந்த சபையில், கொரிந்து பட்டணத்தில் இருந்த சபையில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னா, வாக்குவாதங்கள். நாங்கள்லாம் பவுலோட இனத்தார்கள், பவுலை சேர்ந்தவர்கள். அடுத்து இன்னொரு கூட்டம், நாங்கள் அப்பல்லோவை சேர்ந்தவர்கள். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி அவர்களுக்குள்ளே என்ன உண்டாகி போச்சா? போராமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு பவுலடிகள் கொரிந்து சபையை பற்றி சொல்கிறாரு. இன்னும் பாருங்களேன், இன்னும் மேலே இருந்து 1வது 2வது வசனத்தை கீழே இருந்து போனால் தான் மேலே உங்களுக்கு புரியும். 3ஆம் அதிகாரத்தில் 1வது 2வது வசனம். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களோடு பேசக்கூடாமல், நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள் என்று நான் பேசாமல், மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. இப்போ சபையில் எப்படி இருக்கிறாங்க ஜனங்கள்? மாம்சத்துக்குரியவர்களாய் உள்ள உட்கார்ந்துருக்கிறாங்க, அடுத்து குழந்தைகளாய் உள்ள உட்கார்ந்துருக்கிறாங்க. கொரிந்து சபை, நல்லா கவனிங்க. சபை எப்படிப்பட்ட சபை? கொரிந்து சபை. முதல் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தனேயும் கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவர்களுக்கும் யார் யாருக்கு எழுதப்பட்டுச்சு? பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களும் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறவர்களுக்கும் எங்கும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதா இந்த கடிதம், இந்த நிருபம், இந்த சத்தியம். அதில் என்ன எழுதுறாரு 3ஆம் அதிகாரத்தில்? நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று நான் எண்ணக்கூடாமல் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியது ஆயிற்று. நல்லா கவனிங்க. அங்கே எப்படிப்பட்டவன்னு சொல்றாரு? பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களும் பரிசுத்தவான்களுமா இருக்கிற உங்களுக்கு எழுதப்பட்ட நிருபம்னு தலைப்பை போட்டுட்டு உள்ள வர்றப்ப என்ன எழுதுறாரு? நீங்கள் இன்னும் குழந்தைகளாகவே இருக்கிறீங்களே, இன்னும் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறீங்களே. அடுத்து பாருங்க, நீங்கள் பெலன் இல்லாதவர்களானபடியால் உங்களுக்கு போஜனம் கொடுக்காமல். நல்லா கவனிங்க. போஜனம் வேற, தாய்ப்பால் வேற, புட்டிப்பால் வேற, எல்லாம் 3க்கு வித்தியாசம் இருக்கு. தாய்ப்பால் கொடுத்தா அதோட எசன்ஸ் வேறு, கறவை பால் கொடுத்தா அதோடைய எசன்ஸ் வேறு, மாட்டுப்பால்கள் ஆட்டுப்பால்களை கொடுத்தா அதோடைய பவர் வேறு. அடுத்து குழந்தைக்குரிய உணவுகள் கொடுத்தால் அதோடைய பவர் வேறு. அடுத்து நல்ல முதிர்ந்த வயதுக்குரிய உணவு கொடுத்தால் அதோடைய பவர்
வேறு. இவர் எழுதுறாரு, என்ன எழுதுறாரு, நீங்கள் பெலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடுக்காமல் பாலை குடிக்க கொடுத்தேன், இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. நல்லா கவனிக்க, அவங்க பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள், ஆனால் பலன் இல்லாதவர்கள். எப்படி இருக்கு, வேடிக்கையா இல்லையா? தலைப்பெல்லாம் எவ்வளோ அழகா இருக்கு, ஆனால் உள்ள சத்துவம் இல்லாமல் இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, போராம வாக்குவாதம். 3வது வசனம், போராமையும் வாக்குவாதங்களும் பேதங்களும் உங்களுக்குள்ள இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிற மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்களே. ஒரே அடி அடிக்கிறார், மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீங்களே. உங்களுக்குள்ளே வாக்குவாதம். கணவனுக்கும் மனைவிக்கு எத்தனை வாக்குவாதம், மாமியாளுக்கும் மருமகளுக்கு எத்தனை வாக்குவாதம், யோசித்து பாருங்க. அக்கால் தங்கச்சிக்குள்ள எத்தனை வாக்குவாதம். என்னதான் ஜோம் பண்ணுவாங்க, ஆனால் மனசுக்குள்ள என்ன இருக்குது தெரியுமா? ராகேலு லேயால் புத்தி தான். இந்த ராகேல் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தா சில்பாலும் வந்திருக்க மாட்டா, பில்பாலும் வந்திருக்க மாட்டா, இத்தனை சந்ததியே வந்திருக்காது. இவன் தாங்க அவசரப்பட்டு வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு பொறுமை இல்லாமல் இவன் என்ன பண்ணுறா, அவன் மேலே போராம கொண்டு, ஆத்திரம் கொண்டு, அவன் மேலே காய்மாகாரம் கொண்டு, தன்னுடைய வேலைக்காரியை போய் தன் புருஷனுக்கு நியமித்து அவனை கொண்டு போய் தன்னுடைய ஸ்தானத்தில் வச்சா. அதை பார்த்து அவ என்ன பண்ணுறா, நீ தான் வைப்பியா, நானும் வைக்கிறேன்டான்னு இவ வைக்க, அவ வைக்க, இவ கடைசியில் வாழ்க்கை ஊரம் பாருங்கள் எத்தனை நரகம். யாக்கோப்பு 20 வருஷம் ஆட்டுக்குட்டி மேய்ச்சதான் வாழ்க்கை. அவன் 20 ஆண்டுகள் ஆட்டிலே வாழ்க்கை போச்சு. ஆட்டு மேய்ச்சி கர்த்தர் அவனோடு பேசவே இல்லை. 20 வருஷம் கழிச்சு பேசுகிறாரு, எழுந்து பெத்தேலுக்கு போ, நீ அங்கே தான்ப்பா குடியேறன, நீ வந்து நல்ல மாமா வீடு சொர்க்கலோகம் என்று நம்பிட்டு இங்கேயே படுத்துட்டியே. பாருங்க எவ்வளோ மடையனா இருப்பான் பாருங்க. 7 வருஷம் ஆட்டுக்குட்டி மேய்க்கிறேன்னு இவனா வாய்ப்பறப்ப சொல்கிறேன். அங்கே வாய்ப்பறப்ப கேட்கலாம், போறையான்னு கேட்ட உடனே என்ன பண்ணிட்டார ரெபேக்கால், இந்த லாபம் அவனா என்றைக்குமே நம்மளை கட்டி கொடுக்க மாட்டேன், தண்ணி எடுக்க போட்டு இடுப்பை ஒடிச்சிருவேன், இவனோடு இருந்தால் நம்ம ஆடுதான் மேய்க்கணும், நம்மளை தேடி 10 ஒட்டகம் வந்திருக்குது, நம்மளை தேடி என்ன வந்திருக்கு, நல்ல ஒரு ஆசீர்வாத நதிகள் வந்திருக்கு. அவன் வரும் பொழுதே இளையசர் நல்லா கொடுத்த ஆசையை காட்டிட்டான், கையில் காலில் போட்டு விட்ட உடனே அண்ணன் பொண்ணு என்ன ஆயிட்டா, மிரண்டு அடிச்சிட்டா. டீயை பார்க்கும், வேலைக்காரன் கையில் இவ்வளோ வருதுன்னா இன்னும் அங்கே எஜமா வீட்டில் எவ்வளோ இருக்கா. லாபான் ஒரு வார்த்தை போறையாமான்னு கேட்டா உடனே நான் கிளம்புறேன்ட்டான். ஏன்னா இவன் இருந்த ஒவ்வொரு நாளும் அணுவணுவாக கொள்கிறேன், தண்ணி எடுக்க அனுப்பியிருக்கான் பாரு. இவ்வளோ வசதி வாய்ப்பு, ஒட்டகத்துக்கு வேண்டிய தீவனம் இருக்குது, கொட்டாரம் இருக்குதுன்னு சொல்கிறவன் தண்ணி எடுக்க யார் அனுப்பியிருக்கேன், தங்கச்சி அனுப்பியிருக்கிறேன், அப்போ என் மகளை அனுப்பியிருக்கேன். யோசித்து பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்க தண்ணி எடுத்து இடுப்பு தேஞ்சு கிடக்கிறா. இவளுக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்ச உடனே என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டா, அண்ணனாது தம்பியாது அப்பனாது சொந்த ஊராது மாமியா கிளம்புவோம், ஏதோ ஒரு சொர்க்கம் நமக்கு இருக்குதான்ட்டு அவள் உடனே புறப்பட்டு போயிட்டான். அன்னைக்கே புறப்பட்டுட்டா. அவள் ஒரு அன்பு பாசம் இருந்தா, நான் 2 நாளைக்கு நான் இருந்துட்டு வரேன், எங்கள் அப்பா அம்மாவோட இருக்கிறேன்னு சொல்லியிருப்பாளா இல்லையா? அப்போ அவள் இல்லைன்னு தானே அர்த்தம், உடனே புறப்பட்டுட்டாலே. இதை கேட்குற தம்பி தங்கச்சி தாயை தகப்பனே, இங்கே வேதத்தில் பாருங்கள் அழகா சொல்லப்பட்டிருக்கு, இன்னும் நீங்கள் அவனை சேர்ந்தவன் இவனை சேர்ந்தவன், நாங்கள் அப்படிப்பட்டவர்கள், நாங்கள் இப்படி உங்கள் குலசத்தையே பேசிக்கிட்டு இருந்தா எப்போ தான் நீங்கள் பரலோகத்தை சேர்ந்தவர்களாக மாற போகிறீங்க? இன்னும் நம்முடைய தன்மையை விட்டு நம்ம இன்னும் வெளியே இன்னும் நமக்குள்ளே பேதங்கள், போராமைகள், வாக்குவாதங்கள், இன்னும் சண்டைகள், பூமிக்குரிய சிந்தைகள், பூமிக்குரிய நினைவுகள், பூமிக்குரிய உணர்வுகள். இதனால தான் பவுல் சொல்கிறாரு, நீங்கள் இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தால் நீங்கள் இன்னும் மாம்சத்துக்குரியவர்கள் தானே. இன்னைக்கு நமக்குள்ள மாம்சீக சுபாவம் என்னென்ன இருக்குது, இன்னும் நம்ம வாயை கண்ட்ரோல் பண்ண முடியுதா? இங்கே இருக்கிற அநேகர் லைவ்ல இருக்காங்க, இங்கேயும் இருக்காங்க, சின்ன சின்ன கெட்ட வார்த்தை நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். வந்துடுதுங்க பிரதர், எப்படிங்க வரும்? உள்ளத்தில் இருந்தால் தானே, நிறைவுனால தானே வாய் பேசும். நம்மளால் நம்முடைய சொற்களை கண்ட்ரோல் பண்ண முடியுதா? நமக்கு வந்துச்சுன்னா கோபங்கிறோம், அப்போ உள்ளே இருக்குதுன்னு தானே அர்த்தம். கோபம். வீட்டில் கையை துணிஞ்சு நீட்டுறோம், நம்ம மனைவிகளை பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணிடுறோம், அவங்கள கொடூரமாய் காயினை போன தாக்க ஆரம்பிச்சிடறான். ஆபேலை காயின்னு கொன்றே போட்டான், அடிச்சே கொண்டுட்டான். அவன் ரத்தம் பூமியிலேருந்து கூப்பிடுகிறது, எங்கடா ஆபேலனா, நான் என்ன காவலாளியாங்கிறேன். இதை சத்தம் கூப்பிடுதுடா, ரத்தம் கூப்பிடுது. உங்கள் அண்ணனுடைய தம்பியுடைய ரத்தம், அண்ணனுடைய ரத்தம் பூமியிலேருந்து என்னை நோக்கி கூப்பிடுது, நீ காவலாளியான்னு கேட்குறியே. அப்போ எந்த அளவுக்கு அண்ணன் தம்பிக்குள்ளே காய்மகாரம் பாருங்கள். இங்கே பார்த்தா அக்கா தங்கச்சிக்குள்ளே காய்மகாரம் பாருங்கள். அங்கே ஏசாவுக்கு யாக்கோப்புக்கு எவ்வளோ காய்மகாரம் பாருங்கள். நீங்கள் இங்கே உட்கார்ந்துருக்கிற உங்களிலே அண்ணன் தம்பியோட எத்தனை பேர் சமாதானமாக இருக்கிறீங்கன்னா கை தூக்க மாட்டீங்க. ஏன்னா நம்மகிட்ட அண்ணன் தம்பிக்குள்ளே சமாதானமே இல்லையே. அண்ணன்கிட்ட கேட்டு பக்கத்தில் கேளுங்க, அண்ணன்கிட்ட பேசுகிறதே இல்லைம்பாங்க, அண்ணன் வீட்டுக்கு போனதே இல்லைம்பாங்க, தம்பி வீட்டுக்கு போனதே இல்லைம்பாங்க, அக்கா வீடு அது எங்கே இருக்குன்னே தெரியாதுன்றுவாங்க.
கூட பிறந்தவங்களே அட்ரஸே சொல்ல மாட்டாங்க. கூட பிறந்தவங்களை சொல்ல வெக்கம், அண்ணன் தம்பியை சொல்ல வெக்கம், அப்பா அம்மாவை சொல்ல வெக்கம். ஆனால் நம்ம ஆவிக்குரியவர்கள் என்று சொன்னால் எப்படி ஆகும்? 10 கட்டளையில் ஒரு கட்டளை எழுதி வச்சுட்டாரு, தாயும் தகப்பனையும் கனம் பண்ண. ஏன் எழுதியிருக்கிறார்? நீங்கள் மறந்துடுவீங்கன்னு தான் அவர் எழுதி வச்சிருக்கிறார். கனம் பண்ணுங்கப்பா, அப்போ தான் உன் ஆயுசு நாட்கள் பூமியில் கூடும். ஆனால் இன்னைக்கு தாயின் தகப்பனை கனம் பண்ணுறவங்க எத்தனை பேர்? வாடகை வீட்டில் எத்தனை பேர் தாயை குடி வச்சுருக்காங்க? வாடகை வீடுன்னு என்னது? முதியோர் இல்லம். அவங்க வீட்டில் கொண்டு விட்டுட்டு வந்துடுறது. யார் வீட்லையாவது விட்டுட்டு கண்டுக்கிறதே கிடையாது. ஆனால் கர்த்தர் நம்மளை எப்படி ஆசீர்வதிப்பார்? நண்பர்கள்ட்ட பேச நேரம் இருக்கும், தேவையில்லாத ஃபோன் கால் பேச நேரம் இருக்கும், பெற்றவங்களுக்கு 2 வார்த்தை பேசி அவங்களோடு ஆவிக்குரிய வார்த்தைகளை சொல்ல நேசம் இல்லை. சரி, அந்த பாசம் தான் அப்படி. ஆவிக்குரிய வாழ்க்கையிலையாவது பெற்றெடுத்த தாய் தகப்பனை ஊழியத்தில் இருக்கிறவங்களையாவது மதிக்கிறாங்கன்னு பார்த்தா அது சுத்தமாகவே கிடையாது. சொந்த அப்பனை ஆய மதிச்சா தானே இங்கேயும் மதிப்பாங்க. எத்தனையோ விசுவாசிகள்கிட்ட நான் 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு பேசி, நிழலை கூட பார்த்தது கிடையாது. அவங்க அங்கே இருப்பாங்க, நாங்கள் இங்கே இருப்போம். அவங்க விசுவாசி, நாங்கள் மேய்ப்பர்கள். எப்படி இருக்குமா? அந்த யோசித்து பாரு. அந்த அளவுக்கு மதிப்பு உச்சத்தில் இருக்குது. சரி, வருகிறோமே, நின்று 2 வார்த்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுவோமே அப்படின்லாம் கிடைக்காம இல்லாமல் அப்படியே வருவதும் போவதுமா இருந்தால் எவ்வளோ நாளைக்கு இது நீடிக்கும்? ஆண்டவர் ஒரு காலத்துக்கு அதுக்கு முற்றுப்புள்ளியை வைக்க ஆரம்பிச்சிடுவார். அப்போ ஊழியம் என்பது, சபை என்பது பேதங்கள் இருக்கக்கூடாது, போராமைகள் இருக்கக்கூடாது, வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது, வன்மங்கள் இருக்கக்கூடாது, முன்விரோதங்கள் இருக்கக்கூடாது, கசப்புகள் இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே பேசி, ஒன்றையே நினைத்து, ஒன்றையே யோசித்து, தோள் கொடுத்து எல்லா விதத்திலையும் நம்ம இருந்தால் தான் நம்ம ஆவிக்குரியவர்கள், தேவனுடைய பிள்ளைகளே. கொரிந்து சபைக்கு எவ்வளோ பிரச்சனை எழுதுறாரு பத்தியா? அப்போ கொரிந்து சபை பேரு தான் சபை, ஆனால் உள்ள வாக்குவாதம், பேதங்கள், பகைகள், விரோதங்கள், காய்மகாரங்கள், ஒத்து போகாமைகள் இருக்குது. அடுத்து பாருங்களேன் சொல்கிறாரு. அப்போ தான் சொல்கிறாரு, நீ பவுலை சேர்ந்தவனானாலும் சரி, நீ அப்பல்லோனை சேர்ந்தவனாலும் சரி, நீ பெண்டிகாஸ்ட் ஆனாலும் சரி, லுத்தரன் ஆனாலும் சரி, சிஎஸ்ஐ ஆனாலும் சரி, ஆர்சி ஆனாலும் சரி, இன்னும் எத்தனையோ டினாமினேஷன் இருக்குது. எந்த டினாமினேஷன் ஆனாலும் சரி, டினாமினேஷன் ஒரு நாளைக்கும் பரலோகத்துக்கு கொண்டு போகாது. வசனம் தான் பரலோகத்துக்கு நம்மளை கொண்டு போகும். அதுதான் பவுல் எழுதுறாரு, ஒருவன் நட்டான், நான் நட்டுட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், ஆனால் நட்டவனாலும் ஒன்றுமில்லை. பக்கத்தில் சொல்லுங்க, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிறவராலே ஆகும். அப்போ இன்னைக்கு செய்தி, விளைய செய்கிறவர் யாரு? நமக்கு அப்பல்லோ ஊழியக்காரனாக இருக்கலாம், அல்லது பவுல் ஊழியக்காரனாக இருக்கலாம், அல்லது பேரு தெரியாத எத்தனையோ ஊழியக்காரர்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க. புகழ்பெற்ற ஊழியக்காரங்களும் இருக்காங்க. சிலருடைய நற்கிரிகள் வெளியரங்கமாக இருக்கும், சிலருடைய நற்கிரிகள் மறைவாக இருக்கும். வெளியரங்கமாக்கப்பட்டவைகள் எல்லாம் நமக்குரியது, மறைக்கப்பட்டவைகள் எல்லாம் கர்த்தருக்குரியது. எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவர் பாருங்களேன், அப்போஸ்தலர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை சீசர்கள் கேட்குறாங்க, பரிசுத்த ஆவி எப்போ வரும், நாங்கள் எப்போ என்ன செய்யணும்? அப்போ கர்த்தர் சொல்லுகிற ஒரு வசனம், 1ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனம். தயவுசெய்து 161வது பக்கம் எடுத்துக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஜீசஸ். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலருக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க, இந்த காலத்திலேயே ராஜ்யத்தை எல்லாம் இஸ்ரவேலருக்கு கொடுப்பீங்க? 1000 வருஷம் அரசாட்சின்னு எழுதியிருக்கு இல்லையா? இந்த காலத்தில் தான் நாங்கள்லாம் அரசாட்சியில் உட்கார போகிறோமா? அந்த அரசாட்சியின் ஆட்சி காலம் இப்போ தானே இந்த காலம்லாம் வரப்போதான்னு கேட்குறப்ப கர்த்தர் சொல்றார், அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்தது அல்ல. இப்பயே அதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க, அது இப்போ நடக்க போகிற காரியம் அல்ல, அடுத்த காரியம் அதல்ல. உனக்கு இப்போ அடுத்த காரியம் என்னன்னா, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் முழுவதிலும் சமேரியாவிலும் பூமியின் கடைசி பெரியதும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இப்போ அடுத்த காரியம் என்னது? நீ சாட்சியாக இருக்கணும், அதான் அடுத்த காரியம். அதை விட்டுட்டு நீ இப்பயும் ஆளுகை செய்கிற ஆளாக மாறினா எப்படி? இப்பயே ராஜ்யத்தை எங்கிட்ட கொடுங்க, நீ இன்னும் சாட்சியாகவே இல்லாத பொழுது உனக்கு எப்படி ஆளுகையை தர்றது? யோசித்து பாருங்க தேவனுடைய பிள்ளைகளை. சாட்சியே நம்மகிட்ட இல்லைன்னா நம்மளை எப்படி ஆளுநராக கர்த்தர் மாற்றுவார்? முதல்ல சாட்சி வேணும் இல்லையா? சாட்சி இருந்தால் தானே கர்த்தர் உங்களை என்ன மட்டும் ஆளுநராக மாற்ற முடியும். அப்போ கர்த்தர் சொல்றாரு, பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும். அப்போ நிறைய காரியம், மறைக்கப்பட்ட காரியங்கள் இருக்கு. அதெல்லாம் இப்போ கர்த்தர் நமக்கு காண்பிக்க மாட்டார். காலங்கள் வரும் பொழுது, சமயங்கள் வரும் பொழுது, சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது, சூழ்நிலைகள் வரும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் காண்பிப்பார். அருமையானவர்களே, அப்போ மறைக்கப்பட்டு இருக்கிறவைகள் நிறைய நமக்கு இருக்குது.
அந்த மறைக்கப்பட்டவைகளை ஆவியானவர் வந்து நமக்கு லேசாக சொல்லிட்டு போயிடுறாரு. எப்பெல்லாம் சொல்லிட்டு போயிடுறாரு? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அவர் வந்து என்ன பண்ணுவார் பாருங்களேன், லேசாக வந்து ஆவியானவர், அதான் ப்ராப்பர்சி சொல்கிறாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ஆவியானவர் நமக்கு சொல்லித்தர்ற காரியம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம், 9வது வசனத்திலே வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவதற்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நல்ல ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் நல்லா யோசித்து பார்த்து பதில் சொல்லுங்கள். யோசேப்பு பிரதம மந்திரியாய் மாறுவார்னு யோசேப்புக்கு மனசில் தோற்றம் வந்துச்சா? என்ன எல்லாரும் இப்படி தான் சொல்கிறீங்க, யாருமே இப்படி சொல்ல மாட்டீங்க. நினச்சி பார்த்தானா? சரி, ஆடு மேய்த்த தாவீது அரசனாவேன்னு நினச்சி பார்த்துருப்பானா? யோசித்து பாருங்க. அப்போ நினைக்காத காரியத்தை, தோன்றாத காரியத்தை, நினைக்காத காரியத்தை, கிரகிக்காத காரியத்தை கர்த்தர் செய்வார். அதுக்காக இவர்கள் பிரயாசப்படணும், இல்லாட்ட அது செல்லுபடியாக. இப்போ ராஜாவா சவுலை மாற்றினார், ஆனால் அவன் கீழ்ப்படியாத பொழுது ராஜா பதவி போயிடுச்சு. ஆனால் ராஜாவாக தான் அவன் இருந்திருக்கணும். அவனை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணார்ல, சாமுவேல் தானே அபிஷேகம் பண்ணார். அவனை வாழ்ந்திருந்தா கரெக்டாக இருந்திருந்தானே அவன் ராஜாவாக தானே இருந்திருப்பேன். ஆனால் கடைசியில் அவனாக கெடுத்துக்கிட்டான். சிம்சோன் அவனாக கெடுத்துக்கிட்டான். ஆதாம் அவனாக கெடுத்துக்கிட்டான். ஏதேனை விட்டு அவன் எதுக்கு போகணும்? அவனுக்கு தானே ஏதேனை படித்தார். ஏன் வெளியே போனேன்? கீழ்ப்படியாதனால போனேன். அதனால் அநேகர் நமக்கு வரக்கூடிய கிருபையை நம்ம நிறைய பேர் போக்கடிக்கிறோம். இதெல்லாம் கிருபையின் காலம். நான் நிற்கிறேன்னா என்னுடைய லைஃப்பில் ஒரு நாளை கூட நான் விரயமாக செலவு பண்ணதே கிடையாது. வேஸ்ட்டாகவே நான் செலவு பண்ண மாட்டேன். எதையாவது ஊழியத்தை ப்ரோக்ராம் வச்சுருப்பேன், அந்த ப்ரோக்ராமை நிறைவேற்றிக்கிட்டே இருப்பேன். நான் 36 வருஷமும் நான் திரும்பி பார்க்குறேன். என்னைக்காவது நான் எங்கள் வீட்டில் இருக்காங்க பின்னாடி 2 பேர், கேளுங்க ஐயா, என்னைக்காவது வந்து ரெஸ்ட் ரொம்ப முடியாத பட்சத்தில் போய் கொஞ்சம் நேரம் படுப்பனே ஒழியா, இல்லாட்டி போவே மாட்டேன், இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருப்பேன். ஊழியருக்கும் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமை நானே உருவாக்கி அந்த ப்ரோக்ராம் படி என்னுடைய வாழ்க்கையை கரெக்டாக அமைச்சிட்டு அந்த பாதையில் ரன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்படி தாங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஏன் இதுனா, நம்ம தாங்க தேவனுக்காக எதையாவது செய்ய முதல்ல திட்டமிடணும். முதல்ல பவுல் சொல்றால் ஆசை வேணும். இயேசுவுக்காக ஓடுவதற்கு உனக்கு ஆசை இருந்தால் தாங்க ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆசை இல்லைன்னா எப்படி? ஆசை இல்லாத ஒருத்தருக்கு எப்படி ஆண்டவர் பயன்படுத்த முடியும்? உங்களுக்கு ஜெபிக்கணும்னு ஆசை வரணும், வேதம் படிக்கணும்னு ஆசை வரணும், ஊழியம் செய்யணும்னு ஆசை வரணும், ஆத்ம ஆதாயம் செய்யணும்னு ஆசை வரணும், கர்த்தருக்காக எழும்பணும், பிரகாசிக்கணும், ஜுவாலிக்கணும்னு ஆசை வரணும். அந்த ஆசையை, நினைவுகளை கர்த்தர் நமக்குள்ளே உருவாக்குவார். அந்த உருவாக்குகிறவர் அவர் தான். ஆனால் அதுக்கு நம்ம செயலாக்கத்தை நம்ம தான் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா கர்த்தர் நம்மளை நடத்துவார். இங்கே பாருங்களேன், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தினா அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து இருக்கிறார். அப்போ ஆவியானவருக்கு எல்லாமே தெரியும். அவர் எல்லாவற்றையும் பிதாவின் இடத்துல கேட்டு வைத்திருக்கிறார். பிதாவும் ஆவியானவரும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அவர்கள் ஒருவர் பேசிக்கொள்ளக்கூடிய காரியத்தை நாம் இறங்கி போய் அவர்கள் பாசையை தாறுமாறாக்குவோம். அவர்கள் கோபுரத்தை கட்டுவதை விட்டுவிடும்படி பாசையை தாறுமாறாக்குவோம் என்று சொல்லி அங்கே பன்மையில் எழுதியிருக்கு. நாம் இறங்கி போய், நான் என்று எழுதப்படலை, நாம் என்று திருத்துவம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியிலே ஜலத்திலே ஆவியானவர் அசைவாடினார். அங்கே ஆவியானவர் இருக்கிறதே நம்ம ஆதியாகமத்திலே பார்க்கிறோம். கர்த்தராகி இயேசு கிறிஸ்து இருக்கிறதே நம்ம நீதிமொழிகளில் பார்க்கிறோம். ஒவ்வொரு ஆகமத்திலையும் அவர் இருக்கிறதே யாத்திரையாமத்தில் பார்க்கிறோம். அவர் வாக்குக்கு செவிகொடு, அவரை கோபப்படுத்தாதே, அவர் உங்கள் துரோகங்களை பொறுப்பதில்லை எழுதியிருக்கு. மோசையுடைய நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும் பொழுது அவர் தான் உனக்கு தேவதூதனானவராக இருக்கிறார் என்று இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அப்போ யோவானில் வாசித்து பாருங்கள், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலியமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை, அவரே வார்த்தையாய் கிருபையாய் சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணினா அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அவர் மூலியமாய் எல்லாம் உண்டாயிற்று. நீதிமொழிகளை பார்க்கும் பொழுது அவர் வானத்தை வட்டை நிக்கையில் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் வீற்றிருந்தேன் என்று அவர் எழுதுகிறார். அப்போ இந்த 3 துவமும் ஒன்றாய் இணைந்து தான் செய்கிறாங்க. அப்போ ஆவியானவருக்கு பிதா என்ன நினைக்கிறார்னு தெரியும். நான் ஒவ்வொரு செய்தி எடுக்கும் பொழுதும் நான் ஒரு ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, பிதாவே, உம்முடைய இருதயத்தில் இருக்கிற வார்த்தையை இயேசுவின் நாமத்தினால ஆவியானவருடைய ஒத்தாசையோடு அது என்னுடைய இருதயத்துக்குள்ளே வரணும். அப்படி தான் நான் ஜெபம் பண்ணுவேன். பிதாவனே, உம்முடைய இருதயத்தில் இருக்கிற வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆவியானவருடைய பலத்தோடு அது எனக்குள்ள என்ன செய்யணும்? வரணும், ரிப்ளை ஆனுன்னு சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன்னா அந்த வார்த்தை அப்படியே கணீர் கணீர் கணீர்னு இடம், வசனம்,
பொருளோடு வந்து என் மனசில் அப்படியே வந்து உள்ள பதியும். அழகாக அந்த பாஷை என் வார்த்தையில், அந்த வாயில், என் அந்நிய பாஷையில் அந்த வசனம் வரும். கரெக்டாக இதுதான் அந்த வார்த்தை. அப்போ இது யார் கொண்டு வர்றா? ஆவியானவர் கொண்டு வர்றாரு. யாருடைய நாமத்தினாலே கொண்டு வர்றாரு? இயேசுவின் நாமத்தினாலே கொண்டு வர்றாரு. அந்த வார்த்தை யாருடைய வார்த்தை? பிதாவினுடைய வார்த்தை. அப்போ 3 துவமும் இணைஞ்சுதாங்க ஒரு வார்த்தையை கொடுக்குறாங்க. அந்த வார்த்தை தான் ஃப்ளாஷ் ஆகுது இங்கே. அந்த வார்த்தை தான் இன்னைக்கு யூடியூப்ல வெளியேறுது. அப்போ அருமையானவர்களே, இங்கு வேதம் சொல்லுது, பவுல் பிரசங்கிக்கலாம், பவுல் ஆராதிக்கலாம், பவுல் ஹீலிங் பண்ணலாம், பவுல் என்ன வேணாலும் செய்யலாம், அப்போல்ல என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா விலையை செய்கிற ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, அவர் தான் யாரு? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அப்ப அருமையானவர்களே, இன்றைக்கு விலையை செய்கிற தேவனை குறித்து நான் உங்களோடு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆதி 26ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை உங்கள் மத்தியில் நினைப்பூட்டுதலுக்கு நான் வைக்கிறேன். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனம், பக்கம் நம்பர் 31வது பக்கம். ஆதியாகம புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 26ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினா அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அப்ப அருமையானவர்களே, ஒரு பட்டணத்துல போய் ஈசாக்கு விதை விதைக்கிறான். விதையத்தான் அவன் விதைச்சான். விதை விதைக்கிறது நம்முடைய வேலை. ஆனா விலையை செய்யறது யாருடைய வேலை? கர்த்தருடைய வேலை. யாரு வேணாலும் விதையை விதைக்கலாங்க. ஆனா விதை என்ன தெரியுமா? வசனம். வசனம் தான் விதை. விதைக்கிற ஆள் ஒரு வேலை, அது யாரா இருக்கலாம்? சத்யாவா இருக்கலாம், பிரியாவா இருக்கலாம், அல்லது யாரா இருக்கலாம், பக்கத்தில் இருக்கிற ஜெயசுதாவா இருக்கலாம், அல்லது அங்கிட்டு இருக்கிற ஏனோக்கா இருக்கலாம், அங்கிட்டு இருக்கிற ராஜாவா இருக்கலாம், யாரோ எனி பர்சன், ஒரு நபரா இருக்கலாம். வசனம் கர்த்தருடையது. அதுக்குள்ள ஜீவன் இருக்கு, அதுக்குள்ள வல்லமை இருக்கு, அதுக்குள்ள மைட்டி இருக்கு, அதுக்குள்ள கிருபை இருக்கு, அதுக்குள்ள அதிகாரம் இருக்கு. ஆனா விதைக்கிறவே முக்கியம் கிடையாது, அந்த வசனம் தான் முக்கியம். அப்ப இவர் போய் விதையை விதைக்கிறாரு, வசனத்தை விதைக்கிறாரு, வார்த்தையை விதைக்கிறாரு. ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான். சாதாரண விதை தான் அந்த விதை. அந்த விதை என்ன பண்ணுச்சான்? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே அந்த விதையை 100 மடங்கு பலனை அவனுக்கு கொடுத்துச்சான். அப்ப விதையை ஆசீர்வதிக்கிறவர் யாரு? கர்த்தர். அப்ப நீங்களும் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். ஒரு ஊழியம் செய்யும் பொழுது அந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். நீங்க படுகிற பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். அதை மறந்துடக்கூடாது. ஊழியக்காரர்கள் ஒண்ணுமே கிடையாது. நட்டேன் நீர் பாய்ச்சினேன், அவ்வளவுதான் செய்ய முடியும். ஆனா விலையை ஒருத்தர் செய்யற. நம்ம ஊழியக்காரங்களை நம்ப கூடாது. நம்முடைய கவனிப்பு எல்லாம் என்னங்க, யாரு நல்ல பிரபலமான ஊழியக்காரங்களோ அவங்கள நம்ம சார்ந்து கொள்றோம். அந்த ஊழியக்காரங்களை நம்புறோம், அந்த ஊழியக்காரங்க பின்னாடி சுத்துறோம், அந்த ஊழியக்காரங்களுக்கு லெட்டர் போட்டுக்கிட்டு இருக்கிறோம், அந்த ஊழியக்காரங்களுக்கு நம்ம டைத்து காணிக்கை அனுப்பி கொண்டு இருக்கிறோம், ஆஃபரிங் அனுப்பி கொண்டு இருக்கிறோம். இல்லை தேவனுடைய பிள்ளைகளை, ஊழியக்காரர்களால் ஒன்றும் முடியாது, தேவனால் மட்டும்தான் எல்லாம் முடியும். நம்முடைய நம்பிக்கை மனுஷன் மேல இருக்கக்கூடாது. மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுது. மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்து பாருங்களே, 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல 15ஆம் அதிகாரத்துல இந்த தானி விதைக்கு கர்த்தர் என்னென்ன கொடுக்கிறார் என்பதை சொல்ல நான் கர்த்தருக்குள்ள உந்தப்படுகிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். இப்போ எடுத்த பகுதிக்கே திரும்ப வாங்க. தேங்க்யூ. சில வசனங்களை மட்டும் நான் நினைப்பூட்டுறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இவைகளை அபியாசப்படுத்துங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை காண பண்ணுவார். 37ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 242வது பக்கம். தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 43வது பக்கம். நீ விதைக்கிற பொழுது இனி உண்டாகும் மேனியை விதைக்காமல் கோதும்பை அல்லது மற்றொரு தானியத்திலும் வெறும் விதையே விதைக்கிறாய். நல்லா கவனிங்க. நெல்லை கொண்டு போடுறாங்க. நல்லா கவனிக்கிறீங்க. நம்ம ப்ராக்டிக்கலாக சொன்னால் உங்களுக்கு புரியும். நெல்லை வயலில் விதைக்கிறாங்க இல்லையா? நெல்லை விதைக்கிறாங்களா, நெல் செடியை விதைக்கிறாங்களா? ஹலோ, எல்லாரும் பார்த்துருக்கிறீங்கல்ல? எதானாலும் விதை தாங்க போடுறாங்க. விதையத்தான் போடுவாங்க. ஆனால் அந்த விதைக்குள்ள என்னெல்லாம் உள்ள இருக்குது தெரியுமா? செடி இருக்குது, அதில் என்ன இருக்குது? முளை இருக்கு, அதில் என்ன இருக்கு? தளிர் இருக்கு, அதில் என்ன இருக்கு? காய் இருக்கு, அதில் என்ன இருக்கு? பழம் இருக்கு, அதில் என்ன இருக்கு? பலன் இருக்கு. எத்தனையும் அதுக்குள்ள மறைஞ்சிருக்கு. அடுத்த வார்த்தையை பாருங்களேன், அது அழகா சொல்றாரு. நீ விதைக்கிற பொழுது இனி உண்டாகும் மேனியை விதைக்காமல் கோதும்பை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையே விதைக்கிறாய். அதற்கு தேவன், நல்லா கவனிங்க, தமது சித்தத்தின்படியே. விதையில மேனியை கண்டுபிடிக்க முடியுமா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விவசாய டிபார்ட்மெண்ட்டுக்கு போனோன்னா நிறைய பட்டில் வச்சுருப்பேன். ஒவ்வொரு விதையும் கேட்டால் சொல்லுவேன், இது இந்த விதை, இந்த விதை, இந்த விதை, இந்த விதை. அவனுக்கு தான் தெரியும். நமக்கு பார்த்தா எல்லா விதையும் ஒரே மாதிரி தான் இருக்கும்.
ஆனால் அந்த விதைக்குள்ள அழகான செடிகள் இருக்குது. அதை விதைக்கும் பொழுது கர்த்தர் அதுக்கு அழகான உருவத்தை கொடுக்குறார். அதை கொடுக்கிறவர் யார் என்று வேதம் சொல்லுது பாருங்க. அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே, மேனினா உடம்பு, மேனினா அழகு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்துருக்க நீங்களே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசைனாக இருக்கிறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ரூபம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கூந்தல், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஹேர் ஸ்டைல், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நடை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆக்டிவிட்டீஸ், ஒவ்வொரு விதமான பேச்சு. உங்களுக்குள்ளே இவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கிறப்ப உலகத்தில் எத்தனை கோடி விதைகள் இருக்கு. அத்தனை கோடி விதைகளுக்குள்ளேயும் அத்தனை கோடி மேனிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு செடியும் பாருங்க வெவ்வேறு விதமா இருக்குதுங்க. மனுஷன் பாருங்க, முகம், எல்லா மனுஷனுடைய முகம் ஒரே மாதிரி இருக்காதுங்க. சிலருடைய முகம்தான், எங்கேயாவது ஒருத்தருடைய முகம் தான் அப்படி ஆனால் இருக்கும். ஆனால் 100க்கு 100 பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது வேறுபாடு இருக்கும். தேவன் பாருங்க, ஒரு நீளம் ஒரு அகலத்தில் இருக்கிற முகத்தில் இத்தனை கோடி வேறுபாட்டை வச்சிருக்கிறார். நம்ம பார்த்தா ஒருத்தர் மாதிரியே ஒருத்தருக்கு எப்படியாவது கொஞ்சம் சைஸ் வித்தியாசம் வேறுபட்டிருக்கும். அப்போ எப்படிப்பட்ட வெரைட்டிஸ், அப்படி கலைகளை எப்படிப்பட்ட டிஃப்ரெண்ட்டை கர்த்தரால் உருவாக்க முடியும்னா ஊழியத்துலேயும் அப்படி தாங்க. நான் காலையில் யோசித்து பார்த்தேன், 10 விரல் இருக்குது. 10 விரல் ஒன்றா இருக்குதா? சரி, கொஞ்ச நேரம் கண்ணை மூடிக்கிங்க. கண்ணை முன்ன உலகமே உங்களுக்கு இருண்டு போச்சு. என் காது வெளியே பார்க்கலாமே, வாய் வெளியே பார்க்கலாமே, மூக்கு வெளியே பார்க்கலாமே, பார்க்க முடியுமா? பார்க்குற உறுப்பு கண்ணு தாங்க. கண்ணு மட்டும் இல்லைன்னா உலகமே தெரியாது. சரி, கண்ணு இருக்கு, காதை முடிக்கிங்க. காதை அடைச்சிட்டேன், சத்தங்கமே கேட்காது. அப்போ தான் சொல்லுவேன் செவிடனா அப்படிமே. அப்போ காது எவ்வளோ முக்கியம். சரி, கண்ணும் காது கரெக்டு, வாய் மட்டும் ஒட்டிக்கிச்சு சகரியா மாதிரி. திடீர்னு ஒட்டாதா? சகரியா நினச்சி பார்த்தானா இன்னைக்கு உள்ளே போயிட்டு வெளியே வரப்போ ஊமைனா வருவோம்னு என்ன பாடுபட்டிருப்பேன். யோசித்து பாருங்க. பேப்பே பேப்பே பேப்பேன்னு கத்தி அவன் வாழ்க்கையே நரகதியாக போச்சு. நினச்சிருப்பேன் இப்படி நம்ம ஒரு வார்த்தையை விசுவாசி கேட்டு ஊமைன்னு ஆயிடுவோம். ஒட்டிட்டார, நாக்கு ஒட்டிக்கிச்சுன்னா என்ன ஆகும் யோசித்து பாருங்க. திடீர்னு தூக்குன கை மடக்க முடியலன்னா நீங்கள் உங்கள் நிலைமை என்னாச்சு? வேதத்தில் இருக்குது, ஒருத்தன் நீட்டின கையை மடக்க முடியாமல் தொங்கிட்டு கிடந்து அப்புறம் ஜெபம் பண்ணி மடக்கினாங்க. இன்னைக்கு நம்ம கால் மடங்குது, கை மடங்குது, உட்காந்து எந்திரிக்கிறோம், ஓடுறோம், உடியாரோம், படுக்கிறோம். இது எல்லாமே கிருபை. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. வேதம் சொல்லுது, அநேகர் தங்களுக்கு வரும் கிருபைகளை போக்கடிக்கிறார்கள். நாமளோ போக்கடிக்க கூடாது. உட்காந்து எந்திரிக்கிறியா கிருபை, பார்க்குறியா கிருபை, செரிமானம் நடக்குதா கிருபை, உன் கண்ணு தூக்கு வருதா கிருபை, உன் குடும்பத்தில் வந்து ராத்திரிக்கு படுக்கிறியா, குருவி தன் கூட்டை விட்டுட்டு போயிட்டு கூட்டுக்கு வருதா, அது கிருபை. இன்னைக்கு அநேகர் போயிட்டு வரேன்ட்டு வர்றவங்க வரவே மாட்டாங்க, பாடி தான் வருது அல்லது துர்ச்செய்தி தான் வருது. யோசித்து பாருங்க. 108 போனால் நம்ம மனசு ஆவி துள்ளணும். எந்த மனுஷனோ யார் பெத்த பிள்ளையோ இப்படி போகுது, அந்த நேரம் அந்த வீட்டுக்கு அந்த செய்தி போகிறப்ப அந்த என்ன பாடுபட்டிருப்பாங்க, அவங்க எங்கே இருப்பாங்க, எப்படி இருப்பாங்க, அந்த செய்தி கேட்ட உடனே அந்த குடும்பத்தாருடைய நிலை என்ன. ஆனால் நமக்கு தேவன் ஒரு பெரிய பாதுகாப்பு வச்சிருக்கிறாரு. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குகிறான். இங்கு பாருங்க எழுதப்பட்டிருக்கு அழகா. கர்த்தர் என்ன பண்றாரா, அழகழகான மேனியை கொடுக்கிறாரா. வாசிங்க. நீ விதைக்கும் பொழுது இனி உண்டாக மேனியை விதைக்காமல் வெறும் கோதுமையையும் தானியத்தையும் விதைக்கிற. தேவன் அதற்கு தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறார். எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனுஷருடைய மாம்சம் வேறு, மிருகங்களுடைய மாம்சம் வேறு, மச்சங்களுடைய மாம்சம் வேறு, பறவைகளுடைய மாம்சம் வேறு. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு, பூமியினுடைய மேனிகளுடைய மகிமையும் வேறே. அடுத்த வார்த்தை ரொம்ப கவனிங்க. சூரியனுடைய மகிமை வேறு, சந்திரனுடைய மகிமை வேறு, நட்சத்திரங்களுடைய மகிமை வேறு. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்து இருக்குது. உன் கையிலே இந்த விரலை விட இந்த விரல், இந்த விரலை விட இந்த விரல் பெஸ்ட்டு, ஒன்னோட ஒன்று பெஸ்ட்டாக இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று டாப்புங்க. நீங்கள் பக்கத்தில் இருக்க ஒன்றை விட அவங்க டாப், அவங்களோட நீ டாப்பு. எல்லாத்தையும் ஆண்டவர் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்க. இதில் யாரும் சலித்தவர்கள் அல்ல. நீ சூரியனா இருக்கேன்னா ஓ மகிமை வேற, நீ சந்திரனா இருக்கிறியா ஓ மகிமை வேற, நீ நட்சத்திரமா இருக்கிறியா ஓ மகிமை வேற. நீ என்னவா இருந்தாலும் சரி, உன்னுடைய மகிமை வெவ்வேறாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதே போல இங்க இருக்கிற மகிமை வேற, பரலோகத்தில் இருக்கிற மகிமை வேற. நல்லா கவனிச்சு யோசித்து பாருங்க. பரலோகத்துக்கு போனவன் எல்லாம் நினைச்சுக்கிட்டே நம்மளை நினைச்சுக்கிட்டு இருந்தானா அவன் அங்கே சந்தோஷமா இருக்க முடியுமா? நீங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னா உங்க வீட்டை நினைக்கிறீங்களா, வீட்டுக்காரரை நினைக்கிறீங்களா, பிள்ளைகளை நினைக்கிறீங்களா? ஒரு நல்ல மன உற்சாகமான ஒரு இடத்துல நீங்க இருக்கும் பொழுது எல்லாத்தையும் நீங்க மறந்துடுவீங்க. அப்படிதானே? உண்மைதானே நான் சொல்றது? நீங்க எங்கேயாவது ஒரு வீட்டுக்கு போய் வீட்டுக்காரரவே நினைச்சுக்கிட்டு இருப்பீங்களா? ஒரு முக்கியமான இடத்துல ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட்டான நல்ல சந்தோஷமான இடத்துல இருக்கும் பொழுது எல்லாத்தையும் மறந்துடுவோம். இந்த உலகத்திலேயே ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியில நம்மளால நினைக்க முடியலன்னா
பரலோகத்துக்குள்ள போய் உன்னதமான ஸ்தானத்துல உயரமான சிங்காசனத்துல பரலோக அந்த மகிமையில இருக்கும் பொழுது நமக்காக வேண்டிக்கிட்டே உட்காந்துருப்பாங்களா? அங்க ஒருக்கனுக்கு பூரா வேண்டிக்கிட்டு இருக்காரு. யோசித்து எவ்வளவு பரிதாபமா தெரியலையா? அவன் நம்மளை நினைப்பானா? எங்க நினைப்பேன்? அவன் சொல்லி உன்னை யாரா ஏண்டா படிச்சவனாடாம நானே அங்க என்னவா இருக்கிறேன்? உலகத்தையும் மறந்து ராஜாவுடைய அழகை தொட்டு தொட்டு பார்க்கறதா, பக்கத்தில் போய் நிற்கிறதா, அந்த பரலோகத்தில் இருக்கிற இடத்த பார்க்கறதா? இங்கே போனால் கொடைக்கானலுக்கு போனாலே வீட்டை மறந்துடுறீங்க, ஊழியத்தை மறந்துடுறீங்க. இங்கே இருக்கிற சின்ன ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் ஐயா ஜென்ரேட் போடுறத அவர் மறந்துடுறாரு. அங்கிட்டு போனால் அப்படியே சுதந்திர பறவையாக போயிடுறான். ஆனால் பரலோகத்துக்கு போய் ஐயாவே அவர் நினச்சிக்கிட்டு இருப்பாருன்னா முடியுமா? நான் தானே கூப்பிட்டேன். யார் கூப்பிட்டேன்? அவர் நம்மளே தான் நினைக்க சொன்னாரா? மேலே போனவங்களாம் என்னை நினச்சிக்க வேண்டிக்க, நான் உனக்காக அங்கே தூப கலசத்தை பிடிச்சிக்கிட்டே இருப்பேன்னு எழுதியிருக்கா எங்கேயாவது? அப்போ எவ்வளவு அறியாமையின் இருள். நான் சொல்கிறத ஆவிக்குரியதை புரிஞ்சுக்குவீங்க. நான் லைவில் இருக்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் இலகுவாக சொல்கிறேன். அப்போ மகிமை வேறுபடும். வானத்துக்குரிய மேனி வேறு, பூமிக்குரிய மேனி வேறு, வானத்துக்குரிய மகிமை வேறு. மகிமைக்கு மகிமை வேறுபடும், பூமியினுடைய மகிமை வேறு. இப்படி எல்லாத்தையும் சொல்றாரு. அதே போல எல்லா மாம்சமும் ஒரே மாம்சம். ஆட்டுக்கறி வேற, கோழிக்கறி வேற, பிராய்லர் கறி வேற, இன்னும் இருக்கிற சகல கறிகளுடைய எல்லா தன்மையும் அதோடைய சாஃப்ட்னஸ் வேற. அப்போ மகிமைக்கு மகிமை வேறுபடும். அப்போ உங்களை போல இன்னொருத்தர் இருக்க மாட்டாங்க, உங்களை மாதிரி இன்னொருத்தர் வரமாட்டாங்க. நீ தான் வேதம் சொல்லுது, சாலமோனை போல யாருமே கிடையாது, யோசியாவை போல யாருமே கிடையாது, யோசுவா போல உனக்கு முன்னும் பின்னும் யாருமே கிடையாது, நீ தான் கிரேட். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்போ இந்த ஒரு வாழ்க்கையில சொல்லுங்க, என்ன போல இன்னும் யாருமே வர முடியாது. அப்படி நான் இயேசுக்காக வாழணும். உன் பேரை கேட்டாலே ஏசப்பா என்ன சொல்லணும்? சந்தோஷப்படணும். என் பிள்ளையா அப்படி சொல்லிப்பாரு. நாத்தானை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, என்ன இஸ்ரவேலுக்குள்ளும் இவனை போல ஒரு மனுஷனும் இல்லை. அவன் கேட்கிறான், எப்படி என்னை அறிவீர்? அவனை பார்த்தோன்னு சொல்றாரு, இஸ்ரவேலுக்குள்ள இவனை போல ஒருத்தனுமே நான் பார்க்கல. கானானி ஸ்திரியை பார்த்து சொல்றாரு, இவள் விசுவாசம் பெரிது. எப்படி அவ விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு. அவ சொல்றா, நாய்க்குட்டி தான், ஒத்துக்கிறேன், நான் ஆகாதவதான், தள்ளப்பட்டவதான், புறக்கணிக்கப்பட்டவதான், ஒதுக்கப்பட்டவதான். ஆனாலும் உங்க மேஜையில இருந்து விழக்கூடிய துணிக்கையை எடுக்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்கு? உரிமை இருக்கு. நான் எடுத்துக்கிறேனே. நான் அதை கீழே தானே போட போறீங்க, அதை நான் எடுத்து சாப்பிட்டுக்கிறேனே. அப்பதான் கருத்து சொன்னார், ஸ்திரியே உன் விசுவாசம் ரொம்ப பெருசு. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு மகிமைக்கு மகிமை வேறுபடுறது மாதிரி உங்க வாழ்க்கையும் வித்தியாசமா இருக்குங்க. நீங்க அடுத்தவங்களை பார்க்காதீங்க. நீங்க நினைக்கிறது அவங்கள மாதிரி மாறணும், இவங்கள மாதிரி மாறணும், இவரை மாதிரி நான் மாறணும், இவரை மாதிரி நான் பிரசங்கம் பண்ணணும், இவர் மாதிரி நான் பாட்டு பாடணும், இவர் மாதிரி நான் ஜெபிக்கணும். இல்லைங்க, தப்புங்க. அடுத்தவங்களை ஒட்டுக்காப்பி அடிக்காதீங்க. உங்களுக்குன்னு கர்த்தர் தனி கிரேஸை வச்சிருப்பார். உங்க மகிமை வேறு, உங்களை அழைப்பு வேறு, உங்களை தெரிந்து கொண்ட விதம் வேறு, நீங்க வளர்ந்த விதம் வேறு, கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிற காரியங்கள் வேறு. அந்த வழியில நீங்க முன்னேறி போனீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாய் உங்களை கொண்டு உலகத்தை அசைக்கிறவர்களாய் மாற்றுவார். காரணம், நான் நட்டேன், அப்பொல்லோ நீர் பாய்ச்சினான். ஆனால் விளைய செய்கிறவர் யாரு? நான் பிரசங்கம் பண்ணலாம், நான் காரியம் சொல்லலாம், ஆனால் விளைய செய்கிறவர் என்னால் நான் செய்ய முடியாது. அந்த வசனத்தை கிரியை செய்து, அந்த வசனம் உனக்குள்ளே முளைவிட்டு, அது உனக்குள்ளே தளிர் விட்டு, அது உனக்குள்ளே பூ பூத்து, அது உனக்குள்ளே வாதுமைக்கள் காய்களை கொடுத்து பழங்களை பழுக்க வைக்க செய்ய போகிற அந்த வேலையை செய்கிறவர் யார் தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. பாருங்களேன், அடுத்து ஒரு ஊமையை நான் உங்களுக்கு காண்பித்துட்டு எனக்கு கொடுத்த நேரத்தில் முடிக்க விரும்புகிறேன். எல்லாரும் மத்தேயு 13ஆம் அதிகாரம் இந்த பகுதியை எடுத்தாலே நம்ம இந்த பகுதியை தியானிக்கணும். ஏனென்றால் இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இது தயவு செய்து உங்களுடைய மனக்கண்களை ஆவியானவர் திறப்பாராக. உங்களுடைய இருதயங்களை லீதியாளுடைய இருதயம் போல கர்த்தருடைய ஆவியானவர் இதோ பரலோகத்துக்கு நேர திசை திருப்புவாராக. வாசிப்போம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், பக்க நம்பர் தேங்க்யூ 20வது பக்கம் வாசிக்கலாமா? ஆகையால் விதைக்கிறவனை பற்றி ஓமையை கேளுங்கள். வேதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா பரலோகத்தை குறித்து ஓமையை சொன்னார், புளித்த மாவை குறித்து ஓமையை சொன்னார், அடுத்து வெள்ளிக்காசை குறித்து ஓமையை சொன்னார். உவமை தான் நிறைய இருக்கும். அதெல்லாம் நடந்ததைத்தான் அவர் ஓமையாக எடுத்துக்காட்டாக நமக்கு நினைப்பூட்டுதலுக்கு கர்த்தர் சொல்றார். அப்போ ஓமை என்பது ஏதோ ஒரு வரலாறு கிடையாது, நம்ம வாச்சிட்டு விட்டுறதுக்கு. அது நிஜத்தை தான் கர்த்தர் சொல்றார். இப்போ இங்க ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும், நல்லா கவனிங்க, கேட்குறீங்க. இப்போ நீங்கள் எல்லாம் பிரசங்கம் கேட்குறீங்க, காலையிலையும் கேட்டாங்க, என் வாழ்க்கையில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன், கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அது எத்தனை பேர்த்த உள்ளத்தை தொட்டுச்சுன்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? இங்கே பாருங்களேன், ஒருவன் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும்போது, அப்போ உணர்றானா உணரலையாங்கிறது எப்படி தெரியும்? எனக்கு தெரியாது, ஆனால் பிசாசுக்கு தெரிஞ்சு போயிடும். பாருங்களேன், உணராது இருக்கும்போது பொல்லாங்கான்
வந்து நீ அதை கவனிக்கலேன்னு வச்சுங்களேன், கவனிக்காதது பொழுதே பிசாசு கண்டுபிடிச்சிருவேன், இவன் என்ன பண்ணலை, கவனிக்கலை, இவன் இந்த வசனத்தின் மேலே பற்றுதலாக இல்லை. சில பேர் பாருங்க, நாங்கள் பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பேன், அங்கே பைபிள் படிச்சுட்டு இருக்காங்க, ரொம்ப உத்தம புருஷர்கள். பைபிள் படிக்கிறதுக்கு இதான் இடம், ஆலயம் தான் பைபிள் கொள்ள பேர். ஏன்னா காலையில் படிக்கிறது இல்லை போல இருக்கு, இங்கே வந்து வேக வேகமாக பைபிள். அப்படி பரிசுத்தவான்கள், மகா பரிசுத்தவான்கள் நம்ம ஆலயத்தில் இருக்காங்க. நான் என்ன தான் பண்ணுறது, படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதா? படிக்கிறதுக்கு இடம் இருக்குது, எங்கே படிக்கணுமோ அங்கே படிக்கணும், கேட்குற இடத்துல கேட்கணும், படிக்கிற நேரத்தில் படிக்கணும். ரெண்டையும் மாற்றி செஞ்சா யோசித்து பாருங்க, எதை எப்போ செய்யணுங்கிறது ஒன்று மேனஸ் இருக்கா இல்லையா? இங்கே வந்து ஆலயத்தில் பிரசங்கம் கேட்குற நேரத்தில் படிக்கிறதும் குறிப்பு எடுக்கிறதும் கின்ஸ் எழுதுவதும் அது எவ்விதத்தில் ஏற்புடையதாக இருக்கு? கர்த்தருடைய கண்ணு பார்த்துட்டு இருக்கு இல்லையா? அருமையான, நேற்று ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் ஒரு அருமையான சாட்சி சொன்னார். அது ரொம்ப என் இருதயத்தை தொட்டுச்சு, எனக்கே ஒரு நடுக்கத்தை கொடுத்துச்சு, ஒரு பய உணர்வு, திகிலை எனக்கு கொண்டு வந்துச்சு. என்னன்னா, சிம்பிளான ஒரு சத்தியத்தை சொன்னார். அரசாங்கத்திலிருந்து இலவசமான ஒரு மானியம் தருகிறதாக தெரிந்த உடனே ஒரு சர்ச்சுக்கு போகிற ஒரு சகோதரன் ஒரு ஊழியக்காரருக்கு ஃபோன் பண்ணி, அந்த மானியத்தை வாங்குறதுக்கு உங்களுக்கு யாராவது நீங்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறீங்களா, இந்த மானியம் இவர் தான் கொடுக்குறாரு, நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணால் கொடுத்துருவார். அவங்க அந்த ஊழியக்காரர் கேட்டாராம், உண்மையிலே உனக்கு அந்த பாதிப்பு இருக்குதா, அரசாங்கம் கொடுக்குற மானியத்தை பெறுவதற்கு நீ தகுதி உடையவர்? இப்போ வீடு இழந்தவருக்கு கொடுக்குறாங்க, அல்லது பயிர்களை இழந்தவருக்கு கொடுக்குறாங்க, அல்லது படிப்பு தொகை கொடுக்குறாங்க, அல்லது ஒரு விதவைகளுக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த உண்மையான தகுதி உன்ட்ட இருக்குதா? அப்போ அந்த நபர் சொன்னாராம், இல்லைங்க, அப்படிலாம் நான் பாதிக்கப்படலை, கவர்மெண்ட் கொடுக்குதில்ல, அது வாங்கிக்கலாம்ல, எல்லாத்துக்கும் தானே சொந்தம், இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, வாங்கிக்கலாம், யார் பார்க்குறா? இந்த ஊழியக்காரர் சொன்னாரா, நம்ம ரெண்டுத்துக்கு நடுப்புற ஏசப்பா நிற்கிறாரு, நீ பார்க்குறியா பார்க்கலையானாராம். என்ன சொன்னார்? நம்ம ரெண்டுத்துக்கு நடுப்புற ஏசப்பா நிற்கிறாரு, பார்க்குறாரு, நீ பார்க்குறியா பார்க்கலையா? நான் பார்க்குறேன், நிற்கிறாரு அவர். அவர்கிட்ட இந்த பொய்யை சொல்லி வாங்கினா அவர் என்ன நினைப்பாருனாராம், அத்தோட போன வச்சுட்டார். அதுக்கு வந்து இன்னைக்கு வரையும் போன் பேசலையா. இதை கேட்குற தம்பி தங்கச்சி, எனக்கே கொஞ்சம் ஒரு திகிலாக இருந்துச்சு. கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார், பார்க்குறார், தப்பு பண்ணுனா பார்ப்பார், ஏமாத்துனா பார்ப்பார், ஓசி தானேன்னு எனக்கு கொஞ்சம் எங்கள் அப்பனுக்கு கொஞ்சம் பார்க்குற கர்த்தர் பார்ப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சின்ன சிம்பிளான சத்தியம் கூட இன்னைக்கு நம்ம மறந்துட்டு நம்ம துணிஞ்சு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம். வசனத்தை கேட்குறப்ப உணர்றது கிடையாது. இந்த பிரசங்கம்லாம் எனக்கு தெரியும், நான் எவ்வளோ பெரிய பிரசங்கம், உதாரணத்துக்கு சந்தியா உதாரணத்துக்கு பாப்பா தப்பாடிச்சு, நாங்கள் சென்னையில் கேட்காத பிரசங்கமாக ஐயா பண்ணிவிட போகிறாரு நினச்சிச்சுன்னு வச்சுக்க, பிசாசு பார்ப்பேன், ஆஹா இந்த அருமையான மகளை தூக்கிடலாம். இது உதாரணத்துக்கு பாப்பாவை சொல்கிறேன். நமக்கு ஒரு மமதை வர்றது, நான் பண்ணாத பிரசங்கமா, நான் கேட்காத பிரசங்கமா, இந்த வசனத்தை நான் இப்படிலாம் பிரசங்கம் பண்ணுவேன், நான் இப்படிலாம் பிரசங்கம் பண்ணுவேன், நான் இப்படிலாம் பிரசங்கம் பண்ணுவேன். இந்த எண்ணம் வந்தாலே பிசாசு பார்ப்பேன், இவன் தாண்டா நமக்கு ஏற்ற சரியான ஆளுன்னு. அந்த வார்த்தையை பாருங்களேன், ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணரா இருக்கும் பொழுது பொல்லாங்கான் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான், அவனே பலி அருகே. விதைக்குள்ள உயிர் இருக்குதுங்க, விதைக்குள்ள ஜீவன் இருக்குங்க, விதைக்குள்ள என்ன இருக்கு, பவர் இருக்குதுங்க. ஆனா அதை உணராதது தான் அவனுடைய மிஸ்டேக். அப்ப விதை மேல மிஸ்டேக் இல்லை, அவன் மனசுக்குள்ள அந்த வசனத்தை உணர்ந்து தியானித்து, சரி இந்த வசனத்தின்படி நம்ம வாழணுமேன்னு நம்ம அர்ப்பணிக்காததை கண்டுட்டு பிசாசு வந்து அந்த வசனத்தை எடுத்துட்டு போயிட்டான். இவனை குறித்து வேதம் என்ன சொல்லுது, வழி அருகே விதைக்கப்பட்டவன். அப்ப அவனுக்கு வசனம் போச்சு, கிருபை போச்சு, இரக்கம் போச்சு, தயவு போச்சு, ஈவு போச்சு. ஆனால் அவன் அதை எட்டி உதைச்சிட்டான். புலம்பல்ல வாசிக்கிறோமே, அநேகர் தங்களுக்கு வரும் கிருபைகளை போக்கடிக்கிறார்கள். யோனா புஸ்தகத்தில் வாசிக்கிறோமே, என்ன சொல்றாங்க, தேவனுடைய கிருபையை அவன் என்ன செஞ்சானா எட்டி உதைக்கிறான். அந்த வசனத்தை வாசிச்சு பார்த்தா நேரம் ஆகி போயிடும். கர்த்தருடைய கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்ளுது, ஆனால் நம்ம அதை என்ன பண்ணிடுறோம், தள்ளி விட்டுறோம். அருமையான தம்பி தங்கச்சி, அடுத்து 2வது வசனத்தை 20வது வசனம் வாசிங்க. கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டோம். அப்ப இன்னைக்கு செய்தி, விளைய செய்யறவர் வசனம் போனோடனே விளைய செய்ய ரெடியா இருக்கிறார். ஆனா இங்க ஒருத்தன் பாருங்களேன், வசனத்தை கேட்கிறான், கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். ஆயிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே, கவனிங்க, வேறு விடுறதில்லை. இன்னைக்கு எடுத்துட்டு போற தீர்மானத்தை வீட்டில் போய் அதை கிரியேட் பண்றது கிடையாது. அதுக்கு தன்னை டெடிகேஷன் பண்ணி ஒப்பு கொடுத்து செயல்படுத்துவது கிடையாது. இன்னைக்கு ஜபத்தை குறித்து பிரசங்கம் பண்ணால் நீங்கள் என்ன நினைப்பீங்க தெரியுமா, இன்னையிலிருந்து ஒழுங்காக ஜபம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே வீட்டுக்கு போகிறப்ப வீட்டுக்கு போனோடனே விட்டுறது. அதான் வேறு இல்லை, நினச்சிக்கிட்டே போகிறது. ஆனால் அங்கே போய்
அவருக்கு என்ன, அவர் பிரசங்கம் பண்ணலாம், நம்மளால முடியுமா? எப்போ சும்மா தானே இருக்கீங்க, வாங்கினா வீட்டுக்கு யார் காவல்? ஆடு இருக்குது, மாடு இருக்குது, கோழி இருக்குது, நாய் இருக்குது, பூனை இருக்குது, அதுக்கெல்லாம் காவல் இருக்க வேணாமா? சொன்னோன்னே நாங்கள் ஓடிட முடியுமா? இப்படியெல்லாம் மாறுத்தாரன் சொல்லிக்கிட்டு இருந்தால் ஏன்ட்ட வேணா சொல்லலாம், ஆனால் அவர்கிட்ட போய் சொல்ல முடியுமா? யோசித்து பாரு. அருமையானவர்களே, நம்ம உணராது இருக்கிறது நம்முடைய மிஸ்டேக். அடுத்து இங்கே வேதம் சொல்லுது பாருங்க, வேறு விடுறதில்லை. சரி, இந்த பிரசங்கத்தை நம்ம வாழ்க்கையில் செய்யணுமே, இந்த பிரசங்கத்தை கர்த்தர் இன்னைக்கு பண்ணியிருக்கிறாரு, இந்த வார்த்தையை நமக்காகத்தானே கொடுத்துருக்கிறாரு, இந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தணுமே, அதுக்கு கீழ்ப்படியணுமே, அதுக்கு ஒத்து போகணுமே, அதுக்கு இசைந்த ஆத்துமாக்களாய் நம்ம செயல்படணுமேன்னு சொல்லி செய்திக்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையை மாற்றாத பொழுது வசனத்தின் நிமித்தம் உபத்திரவும் துன்பமும் உண்டான உடனே இடரில் அடைகிறான். இவர்கள் எல்லாம் கற்பாறை, பாறை மேலே விதைச்ச விதை என்ன பண்ணும்? அப்படியே உயிர் விடும், வேறு விடும். கீழே வேறு போகிறதுக்கு அங்கே ஒன்றும் இருக்காது, மண் இருக்காது, பாறையாக இருக்கான். அப்புறம் அது அப்படியே தீர்ந்து போயிடும், ஒன்றும் இல்லாமல் போயிடும். நம்மளும் கேட்டுட்டு போயிட்டு எத்தனை பிரசங்கம் கேட்டாச்சு யோசித்து பாருங்க. இன்னும் 1 மணி நேரம் கூட நம்ம ஜெபம் பண்ணல, இன்னும் ஒரு தடவை கூட வேதத்தை படிக்கலை. யோசித்து பாருங்க, எத்தனை பிரசங்கம், இத்தனை பிரசங்கம் எங்கே போச்சு? இத்தனை பிரசங்கம். நீங்கள் இப்போ ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆனவங்க இருக்கீங்க, 15 வருஷம் ஆனவங்க இருக்கிறீங்க, 7 வருஷம், 5 வருஷம், 6 வருஷம், 25 வருஷம் ஆனவங்களாம் இருக்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு ஆவிக்குரிய உலகத்தில் எழும்பி இருக்கிறோம்? சரி, படிக்கத்தான் எனக்கு தெரியாது, வாக்குமேன் போட்டு கேட்கலாம்ல, வசனத்தையாவது கேட்டுக்கிட்டே இருக்கலாம்ல. அதுவும் முடியாது. எம்பிட்டோ செலவழிக்கிறோம், 2 டேப் ரெக்கார்டை வாங்கி காதில் மாட்டி வசனத்தை கேட்கலாமே. இப்போ எல்லாம் பைபிள் பூரா வசனமாகவே வந்துருச்சு. நம்ம பார்த்தீங்க, ஆடியோ வீடியோலாம் வந்துருச்சு. நம்ம படிக்க முடியாது, ரைட்டு, ஆனால் ஆடியோ கேட்கலாமே, வீடியோ கேட்கலாமே. எல்லா டிரான்ஸ்லேட்டும் வந்துருச்சு. தமிழ் மொழியில் இருக்குது, ஹிந்தியில் இருக்குது, மலையாளத்தில் இருக்குது. நீ எப்படி வேணாலும், உலகத்தில் எத்தனை சேனல் இப்போ வெளியிட்டிருக்காங்க தெரியுமா? எல்லா சேனல்லையும் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம் வந்துக்கிட்டே இருக்கு. விஸ்வவாணி என்கிற ஒரு ஊழியம் காலை நேரம் 5:30 மணிக்கு நடக்கிற ஊழியத்தில் ஒரு அற்புதம் நடந்ததை பல நாட்களுக்கு முன்பாக திருப்பத்தூர் முகாமில் இதை பேசினாங்க. அது என்ன பண்ணுறாங்க, காலையில் 5:30 மணிக்கு அந்த விஸ்வவாணி செய்தி. அப்போல்லாம் அதுதான், இப்போலாம் நிறைய சேனல் வந்துருச்சு. அப்போல்லாம் அப்படி கிடையாது. என்ன கிடையாது, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, அடுத்து டிவி, இதெல்லாம் இல்லாத காலம். அந்த காலத்தில் ரேடியோவில் தான் டிஜிஎஸ் பேசினார், விசுவவாணி, பலவிதமான செய்திகள் வரும். அப்போ இந்த செய்தியை ஒரு ஆலயத்தில் இருக்கிற, இந்து ஆலயத்தில் இருக்கிற ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறார். கேட்டுட்டு அவர் மனசு தொடப்பட்டுருச்சு. தொடப்பட்டோன்னே அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் மட்டும் இதை கேட்டால் நல்லா இருக்குமான்னு சொல்லி அந்த காலையில் அந்த கோயிலில் வரக்கூடிய ஒளிப்பெருக்கில் என்ன பண்ணிவிட்டார், தெனோலும் டான்னு திரி விட்டுட்டார். அப்போ அந்த ஊர் அந்த செய்தி தெனோலும் 5:30 மணிக்கு அந்த ஊர் முழுசும் அந்த செய்தி கேட்டாங்க. ஆனால் விசுவவாணிக்காரங்களுக்கு தெரியுமா, யார் கேட்குறாங்கன்னே தெரியாது. விலையை செய்கிறவர் யார், எங்கே போகுது பாருங்க. இப்போ அந்த ஊரே மனம் திரும்பிருச்சு. கை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஒருத்தர் தொடப்பட்டாரு, அவர் அதை மூடி வைக்கல. நல்லா கவனிக்கணும். நான் கேட்ட இந்த சத்தியம் அநேகருக்கு தெரியணும்னு சொல்லி தன்னிடத்தில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸை, தன்னிடத்தில் இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த செய்தியை அவர் என்ன பண்ணார், லவுட் ஸ்பீக்கர், அந்த ஒலிப்பு இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஹாரனில் அந்த ஊருக்கே தெரியப்படுத்தினார். எல்லாரும் கேட்டாங்க, கண்ணில் பார்க்கல, கேட்டாங்க. வாய்ஸ் ஆடியோ தான் அது வீடியோ கிடையாது, ஆடியோ சத்தம் தான் அந்த காலத்தில் இருந்துச்சு. ஆனால் அந்த ஊரில் 5:30 மணிக்கு டேன்னு என்ன பண்ணுவாரா, இவர் போட்டு விடுவார். ஊருக்காரங்க கேட்டாங்க. அந்த சத்தியத்தை அநேகர் கேட்டு அந்த ஊரில் ஒரு பெரிய எழுப்புதல் வந்துருச்சான். அப்போ கேட்டாலே எழுப்புதல் வருங்க. அப்போ இதை கேட்குற தம்பி தங்கச்சி, சின்ன காரியம் தாங்க. அதனால தாங்க நம்ம உணரணும். தயவுசு ஆண்டவருடைய வார்த்தையை நமக்குள்ளே வேர் விடுவதற்கு இடம் கொடுக்கணும். நான் அருள் சார் வீட்டுக்கு போயிருந்தேன். கடந்த முறை நான் போயிருக்க, பக்கத்து வீட்டில் பாட்டு சத்தம் கேட்டுச்சு. பக்கத்து வீட்டில் நல்லா ஒர்ஷிப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் சாரையும் டீச்சரையும் கேட்டேன், என்ன டீச்சர் பாட்டெல்லாம் அவங்க நல்லா பாடிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவங்க சொன்னாங்க, தெனோலும் அவர் பாடுவார், தெனோலும் ஒர்ஷிப் நடத்துவார், தெனோலும் அவங்க வீட்டில் ப்ரேயர் நடக்கும், தெனோலும் அவங்க வீட்டில் ஊழியம் நடக்கும். பார்த்தீங்களா? அப்போ பக்கத்து வீட்டில் நடக்கிறது இவங்களுக்கு தெரியுது இல்லையா? இதே மாதிரி உங்கள் வீட்டில் நடந்தால் யார் வீட்டுக்கு தெரியும்? பக்கத்து வீட்டுக்கு தெரியும் இல்லையா? அவங்க சொல்லுவாங்கல்ல, அந்த வீட்லையா நேரம் போய் பாருங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நேரம் போய் பாருங்கள் பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க, நேரம் போய் பாருங்கள் அங்கே கைதட்டி பாடு. இப்போ நம்மளை குறித்து இந்த ஊரில் நேரத்துக்கு சொல்லுவாங்களே, என்ன சொல்லுவாங்க, அங்கே போய் பாரு கத்தி குமிச்சு ஒற்றே கலவரமாக கிடக்கு, நாங்களாம் அன்னைக்கு இங்கிட்டு போவே மாட்டோம்ப்பா. நிறைய பேர் இந்த நேரத்தில் ப்ரோக்ராமை மாற்றிட்டாங்க. இந்த பையன் இப்படி தானே கத்தி கிடப்பாங்க, நமக்கு இந்த நாள் விளங்காது, இந்த நாள் மாற்றிடுவோம்டான்னு.
அநேகர் தங்களுடைய இருப்பிடத்தையே மாத்துறாங்க. ஏன்னா வேற வழி இல்லை. இதை கேட்கவும் அவனுக்கு சத்துவம் இல்லை, பலனும் இல்லை. அந்த ஆவி அலக்கழிச்சுக்கிட்டு கிடக்குது, நாக்க தள்ளிக்கிட்டு என்னடா பண்றதுன்னு தெரியாம பேசாம லேகியோன் பிசாஸ் மாதிரி ஓடிட்டா பரவாயில்லைன்னு என்ன எஸ்கேப்ட் ஆயிரும். ஏன் இதை உங்களுக்கு சொல்ல வரேன்னா, வார்த்தை வல்லமை உள்ளது. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. வார்த்தையை சொல்லுங்க, தியானம் பண்ணுங்க. தயவு செய்து உங்க இருதயத்தில் மெடிடேஷன் பண்ணுங்க. ராத்திரியில் எழும்பி உட்காந்து கர்த்தருடைய, உங்களால் ஒன்றுமே செய்ய முடியல, பைபிளையாவது படிங்க, கொஞ்ச நேரம் படிங்க, அது மனசுக்குள்ளே போகட்டும். அந்த வார்த்தைக்கு செவி கொடுங்க. எவ்வளோ வார்த்தைகள் இருக்குது. அந்த வார்த்தைகளை ஏன் நீங்கள் தியானித்து அதன்படி நடக்கக்கூடாது? இங்கே வேதம் சொல்லுது பாருங்க, கற்பாறையில் விதைக்கப்பட்டவன் கொஞ்ச நேரம் கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுறேன். இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க? பாதையில் இருக்கிறீங்களா, கற்பாறையில் இருக்கிறீங்களா? அடுத்து வரதே பாருங்களேன், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன். இதெல்லாம் வசனம் 100 பலன் கொடுக்கணும்னா இதெல்லாம் நமக்கு வேணும். விதைக்கப்பட்டவர்கள் முள்ளுள்ள இடம் 22, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனா இருந்தும் என்ன கவலை? என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் நாளைக்கு நான் எங்கே வேலைக்கு போகிறது, நாளைக்கு நான் என்ன செய்யறது, என் பிள்ளையை எப்படி கட்டி கொடுக்கறது. ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, நான் செத்து போன ஒருபாடு எப்படி மண்ணை சுமக்கிறேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. பாருங்கள், செத்தே போயிட்டாங்களா, மண்ணை சுமக்கிறதுல வருத்தம். இப்படி உலகத்தில் கவலை பிடிச்சவங்க இருந்தால் என்ன ஆகும்? மண்ணு சுமக்கிறதுக்கு இந்த அம்மாவுக்கு கவலையா, அதனால தான் சாகாமல் இருக்கும் போல இருக்கு. செத்தவனுக்கு முன்னாடி மண்ணு சுமந்தா என்ன? யோசித்து பாருங்க, எதுக்கு கவலைப்படுறன்னு விவஸ்தையே இல்லையா? நான் போன ஒருபாடு நீ எப்படி வாழ போறியோன்னு எனக்கு கவலை. நான் போன ஒருபாடு நீ என்ன ஆக போறியோன்னு கவலை. நீயே போயிட்டு அவன் என்னமோ ஆயிட்டு போறானே, அவனும் தானே ஒரு நாளைக்கு வரப்போறேன். இதாங்க உலக கவலை. அதுக்கு என்ன பண்ணுவோம்? சாப்பாட்டுக்கு என்ன கவலைப்படுவோம்? நாளைய தினத்துக்காக கவலை, பிள்ளைகளுக்கு கவலை, மனைவியை கவலை, இப்படியே கவலைப்பட்டுக்கிட்டே கிடக்க வேண்டியதான். இதெல்லாம் லௌகீக கவலைகள், லௌகீக துக்கம். தேவனுக்கு ஏற்ற துக்கம் கிடையாது. தேவனுக்கு ஏற்ற துக்கம்னா, இன்னும் இந்த ஊர் ரட்சிக்கப்படலையே, இந்த பட்டணம் ரட்சிக்கப்படலையே, இந்த கிராமம் இயேசுவை அறியலையே, இன்னும் எங்கள் மாமா ஏற்றுக்கொள்ளலையே, மச்சான் ஏற்றுக்கொள்ளலையே, அண்ணன் ஏற்றுக்கொள்ளலையே, தம்பி ஏற்றுக்கொள்ளலையே, எங்கள் அம்மா குத்துக்கல் மாதிரி உட்காந்தே இருக்குது, ஆண்டவர்கிட்ட வரலையேன்னு சொல்லி நீ கவலைப்பட்டேன்னா அது ஆவிக்குரிய கவலை. அதை விட்டுட்டு நீ உலகத்தை குறித்து கவலைப்பட்டேன்னா அது லௌகீக கவலை. இங்கே வேதம் சொல்லுது பாருங்க, உலக கவலையும், அடுத்து கொள்வனை கொடுப்பனை, அதை வாங்கணும், இதை வாங்கணும், அதை கட்டணும், இதை கட்டணும், இப்படி வாழணும், அப்படி வாழணும், ஐஸ்வர்யத்தின் மேல் மயக்கம். ஐஸ்வர்யம். லோத்து மனைவிக்கு எவ்வளவு எச்சரிப்பு வருது, எவ்வளவு விழிப்புணர்வான வார்த்தையை கருத்தை. திரும்பி பார்க்காத, திரும்பி பார்க்காத, திரும்பி பார்க்காத, திரும்பி பார்க்காத. நான் ஓடுறேன்ல பின்னாடியே உடியா 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 உடியான்னு. அவன் அத்தனை வேலைக்காரங்க இருந்து, அத்தனை சம்பாரிச்சு, ஆபிரகாமோடு நடந்து, அத்தனை சொத்துக்கு அதிபதியாக இருந்து, இவன் பண்ண பெருகி, அவன் பண்ண பெருகி, இவன் வேலையாள் பெருகி, அவன் வேலையாள் பெருகி, கடைசியில் எல்லாமே போச்சு, மண்ணாக போச்சு. ஏதாவது மிச்சம் இருந்துச்சா? என்ன கொண்டு போனேன்? இப்போ நம்மளும் சம்பாரிச்சு என்ன கொண்டு போக போகிறோம்? எங்க சொல்லுங்கள், நாங்கள் சம்பாரிச்சதெல்லாம் கொஞ்சம் என் கூட வந்துடும் பிரதர் பரலோகத்துக்குன்னா சொல்லுங்கள். கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் ஐஸ்வர்யத்தை பூமியிலே சேர்த்து வைக்காதிருங்க, இங்கே பூச்சியும் துருவும் கெடுக்கும். பூச்சியும் துருவும் கெடுக்காத பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. அப்போ நம்ம பொக்கிஷம் எங்கே இருக்குது? உங்கள் பாஸ்புக்கு எங்கே இருக்குது? உங்கள் பாஸ்புக்கை எங்கே வச்சிருக்கிறீங்க? பரலோகத்தில் உங்கள் அக்கௌண்ட் எவ்வளோ இருக்குது? உங்கள் அக்கௌண்ட்டுடைய பேலன்ஸ் எவ்வளவு? பரலோகத்தில் எத்தனை ஆத்மா ஆதாயம் பண்ணி சேர்த்து வச்சிருக்கிறீங்க? எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணி உங்கள் பொக்கிஷத்தில் சேர்த்து வச்சிருக்கிறீங்க? எத்தனை அதிகாரங்களை தியானித்து படித்து, எத்தனை முறை வேதத்தை படித்து தியானித்து வச்சிருக்கிறீங்க? இதாங்க உணர்ற இருதயம். இதை தயவுசெய்து நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்கள் அக்கௌண்ட்டு பரலோகத்தில் 0 பேலன்ஸில் இருந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட போய் என்ன சொல்ல முடியும்? கர்த்தர்கிட்ட ஒரு நாளைக்கு போய் கணக்கு கொடுக்கணுமே. நிற்பாரே நியாயாதிபதியா, வாசப்பில் உட்காந்து, வா நிக்ஸி வெல்கம் வெல்கம்னு உன்னை வரவேற்பாரே, எல்லாத்தையும் கூப்பிடுவாரே, வா ஜாய், நல்லபடியா உலகத்தில் சந்தோஷமா வாழ்ந்தியா, வா 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 வா, உங்கள் அக்கௌண்ட்டை எடுத்து நிப்பாட்டும் பொழுது என்ன சொல்ல முடியும்? உதாரணத்துக்கு சொல்கிறேன், 2 பேரும் கோச்சுக்காதீங்க. கணக்கு கேட்பாரே, அந்த கணக்குக்கு போய் பதில் கொடுக்க நம்ம ரெடியாக நிற்கணுமே. அப்போ அக்கௌண்ட்டில் இங்கேருந்தே நம்முடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணணும், இங்கேருந்தே நம்ம பணத்தை போடணும், இங்கேருந்தே ஆத்மாவை ஆதாயம் பண்ணி நம்ம பரலோகத்தில் நம்ம கணக்குகளை கூட்டணும். நம்ம பரலோகத்தில் ஆத்மாவை நம்ம ஆதாயப்படுத்தலைன்னா எப்படி நம்முடைய பரலோகத்தில் நம்முடைய பெயரில் கர்த்தர் ஆத்மாவை எழுதுவார்? அருமையான தம்பி, தங்கச்சி, தாயை, தகப்பனே, இங்கே பாருங்களே, உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவர்களும் பலனற்று போய்விடுகிறார்கள். அப்போ வசனம் ஒரே வசனம் தாங்க, நல்லா கவனிங்க. பாதையில் விழுந்ததும் பவர்ஃபுல்லான வார்த்தை தான், கற்பாறை இடத்துல விழுந்ததும் பவர்ஃபுல்லான வார்த்தை தான், முள்ளுள்ள இடத்துல விழுந்ததும் பவர்ஃபுல்லான வார்த்தை தான். ஆனால் அந்த வார்த்தை விழுந்த இடம் தான் சரியில்லை. இப்போ நான் இங்கே பிரசங்கிக்கிறேன், ஜெபமலர் மேலே அந்த வார்த்தை விழுகுது,
பிரிஜித் மேலேயும் அது விழுகுது, பக்கத்தில் இருக்கிற சில்வியா மேலேயும் அது விழுகுது, பக்கத்தில் இருக்கிற பிளஸ்ஸி மேலேயும் அது விழுகுது, ஆரைக்கம்மா மேலே விழுகுது, இங்கிட்டு பிரிட்டோ பிரதர் மேலே விழுகுது, அங்கே ராஜா மேலே விழுகுது. இங்கே இருக்கிற எல்லாத்து மேலேயும் அந்த வார்த்தை லைவ்ல எத்தனை பேர் பார்க்குறாங்களோ எனக்கு தெரியாது, வார்த்தை போகுது. ஆனால் யாருடைய இருதயம் அதை ஏற்றுக்கொள்ளுதோ அங்கே அது கிரியை செய்யும், அங்கே போய் மேனி உண்டாகும், அங்கே போய் ஜீவன் உண்டாகும், அங்கே போய் அது உருவம் உண்டாகும், அங்கே போய் அது கிளை விடும், அங்கே போய் அது துளிர் விடும், அங்கே போய் அது காய் காய்க்கும், அங்கே போய் அது பூ பூக்கும், அங்கே போய் அது 100% பலனை கொடுக்கும். ஆனால் விழுகிற பொழுதே அதை நம்ம தட்டி விட்டுட்டோம்னு வச்சுக்க என்ன ஆகும்? என்ன ஆகும் யோசித்து. வசனம் தப்பு கிடையாது, வசனம் ஜீவன் உள்ளது, வார்த்தை ஜீவன் உள்ளது, வார்த்தைக்குள்ள வல்லமை இருக்கு. இப்போ நான் எத்தனை பேர் பார்ப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டா பேசுகிறேன், யார் பார்க்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, யாரோ எனி பேர்சன் ஒரு முறை ஒரு சகோதரி என்னிடத்துல வந்தாங்க, திடீர்னு வந்து நின்னாங்க. சார் நாங்கள் சொல்லுங்கம்மா, இன்னைக்கு நீங்கள் போட்ட ப்ரோக்ராம் சூப்பர் நல்லா இருந்துச்சு, நான் ஃபுல்லாக கேட்டேன், தயவுசெய்து இனிமேல் போடுங்க, அப்படி போடுங்க, நல்லா பேசுனீங்க, நாங்கள் உங்கள் ப்ரோக்ராம் எல்லாம் கேட்டேன், அடுத்து எப்போ போடுவீங்க பாருங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை, அந்த மகள் வந்து என்கிட்ட இதை பார்த்தேன் போடுங்கன்னு சொல்லி அதில் நான் பேசின அந்த செய்தியை என்கிட்ட சொல்கிறாங்க, இந்த வார்த்தையை நீங்கள் பேசுனீங்க, அது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, இன்னும் அடுத்து போடுங்க, நாங்கள் கேட்குறோம், நாங்கள் கைத்தட்டி கருத்துருக்க புரஜாதீங்க. நான் சொல்கிற மேட்ரு வேறு மார்க்கத்தில் இருக்கிறவங்க கேட்டுட்டு சொன்ன செய்தி, இன்னும் போடுங்க நல்லா இருக்குதுங்கிறாங்க. ஆனால் நம்ம விசுவாசிகள் வந்து ஐயா இன்னைக்கு பேசின செய்தி என்னைய தொட்டுச்சியா, பிரயோஜனமாக இருந்துச்சா, ஒரு நாள் ஒருத்தர் சொல்லி என் வாழ்க்கையில் ஒரு தடவை கூட நான் கேட்கவே இல்லை. எல்லாம் கேட்டுட்டு அவ்வளோதான் முடிச்சு. அவர் வேலை பிரசங்கிக்கிறது, நாங்கள் வேலை கேட்கறது, போய்கிட்டே இருக்க வேண்டியதான். யோசித்து பாருங்கள், சமைக்கிறப்ப நீங்கள் போய் பாருங்களேன், அங்கே நான் பாப்பாவுக்குள்ள சொன்னேன் நல்லா இருந்துச்சு, அன்றைக்கி உப்பு இல்லாமல் இருக்கும், காரமாக இருக்கும், புளிச்சு கிடக்கும், ஆனால் நான் சொல்லுவேன் சூப்பர் மாம்பே. ஏன்? அதான் அங்கே உற்சாகப்படுத்துது. கைத்தட்டி கருத்துருக்குன்னு அப்போ தான் அவங்களுக்கு ஒரு உற்சாகம் வரும். எப்படி இருந்தாலும் பாராட்டுங்க, பாராட்டுனாவே அவங்க மனசில் நல்லா சரி பரவாயில்ல, இன்னும் நல்லா செய்யணும், இன்னும் நல்லா செய்யணும், இன்னும் நல்லா செய்யணும். என்னையே நீங்கள் பாராட்டணும்னு எதிர்பார்க்கல, மற்றவங்களை பாராட்டு. அதனால் பாராட்டுறேன்னு வஞ்சக புளிச்சியாக சொல்லி நம்முடைய ஜீவியத்தில் பிரச்சனை வந்துடக்கூடாது. அதனால் தயவு செய்து பாராட்டுதல் ரொம்ப நல்லது. அருமையானவர்களே, இங்கு நல்ல நிலத்தில் அதே வசனம் தான் விழுகுது. நல்லா கவனிங்க, கல்பாலை இடத்துல விழுந்ததும் அதே வசனம் தான், முள்ளுள்ள இடத்துல விழுந்ததும் அதே வசனம் தான், அடுத்து வேலியில் விழுந்ததும் அதே வசனம் தான். நல்ல நிலத்தில் அதே வசனம் விழுகுது. என்ன பலன் கொடுக்குதான்? விதைக்கப்பட்டவனோ, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்வுமாயிருந்து கைத்தட்டுங்க 100ஆக. என்னங்க அங்கே விழுந்ததெல்லாம் பலனே கொடுக்கல, இங்கே விழுந்தது என்னாச்சு? அப்போ இந்த இடத்துல எத்தனை வசனம் இருக்குது? 4 நிலம் இருக்குது. முள்ளுள்ள நிலம் இருக்கு, கற்பாறை நிலம் இருக்கு, பாத நிலம் இருக்குது, நல்ல நிலம் இருக்குது. இப்போ நாங்கள் விதைக்கும் பொழுது எந்த விதை எங்கே போய் விழுகுன்னு தெரியாது, ஆனால் ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு விதையாவது நல்ல நிலத்தில் விழுகும். அந்த நல்ல நிலத்தில் விழுந்தது 100 பலன் கொடுக்கும், அடுத்து 60 பலன் கொடுக்கும், அடுத்து 30 பலன் கொடுக்கும். ஈசாக்கு விதைத்தான் 100 மடங்கு பலனை பெற்றான். அப்போ வசனம் நிச்சயமா நான் விரும்பினதை செய்து முடித்தே அது திரும்பி வரும், அது வெறுமையாய் வராது என்று கர்த்தர் சொல்லு. கைதட்டி கர்த்தர். அதனால தயவு செய்து இந்த வார்த்தையை வாங்கிட்டு போற வழியில காத்துல விட்டுறாதீங்க, அந்த வசனத்தை மெடிடேஷன் பண்ணுங்க. பாருங்க, எம்மாவூர் சீசர்கள் போகிற வழியில வர்த்தமானங்களை பேசி கொண்டு போனாங்களாம். என்னன்னு பேசி கொண்டு போயிருப்பாங்க? ராஜாவா இருப்பாரு, மந்திரி ஆக்கிவிடுவாரு, அவர் பெரிய ஆளா வருவார், எனக்கு ஏதாவது ஒரு பதவி தருவாருன்னு நாங்கள் நினச்சிருந்தோம். ஆனால் இப்போ எல்லாமே போச்சு, அதெல்லாம் உனக்கு தெரியாதவரா, நீர் அந்நியரா இருந்தீர், அங்கே எருசலேமில் நடந்தெல்லாம் உனக்கு தெரியாதான்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க நினைச்சபடி நடக்கலையா, அதனால இவங்க புறப்பட்டு வேற ஊர் போயிட்டாங்க. இதை கேட்குற தம்பி தங்கச்சி, நம்ம நினைக்கிறது நடக்க வேண்டாம், கர்த்தர் என்ன நினைக்கிறாரோ அது நம்ம வாழ்க்கையில் நடக்கட்டும். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இன்னும் பல பகுதிகளை பேச எனக்கு நேரம் இல்லாதனால வேக வேகமாக கடந்து போகிறேன். அந்த காலத்தில் விழுந்த வசனங்கள் என்ன நடந்துச்சு தெரியுமா? அப்போஸ்தலர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். வேக வேகமாக எடுங்க, நான் 5-10 நிமிடத்துக்குள்ளே நான் முடிச்சிடுறேன். கர்த்தருக்கு மகிமையை உண்டாகட்டும். அன்னைக்கு பிரசங்கித்த ஆதி அப்போஸ்தலர் பிரசங்கித்த வார்த்தைகள் சபையில் போய் எப்படி விழுந்தது என்று வசனம் சொல்கிறது. அப்போஸ்தலர் 4:4, 2:41 எடுத்தவங்க எடுத்துக்கொள்ளலாமா? முதல்ல 2:41 எடுக்கலாமா? அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள். அப்ப செய்தி எப்படி ஏற்றுக்கொள்ளணும்?
ஹலோ, பக்கத்தில் சொல்லுங்க. கொஞ்சம் சிரிச்ச முகத்தோடு கேட்டால் தானே பிரசங்கிக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்து பரலோக தேவனும் சந்தோஷப்படுவார். நம்ம வார்த்தை கேட்கும் பொழுதே சந்தோஷம் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? இப்போ ஒரு வீட்டில் நீங்கள் ஒரு புது ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க. இப்போ ஹெச்ஏவுக்கு அவங்க அம்மா கொண்டு வந்து தர்றாங்க புது ட்ரெஸ். அந்த ட்ரெஸ்ஸு பக்கத்தில் வரும் பொழுதே ஓடி போய் எனக்கு பிடிச்சிருக்கு, அருமையாக அப்படி சொன்னிச்சுன்னா சிஸ்டருக்கு மேக்ஸிக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆமாம், இது நான் பார்க்காத ட்ரெஸ் ஆகும். அப்படி தூக்கி இப்படி போட்டால் எப்படி இருக்கும் அவங்களுக்கு? ஏண்டா போய் இதை எடுத்து இப்படி நேரம் கால் கடுக்க நின்று போட்டு அதில் அந்த அதை வாங்குறீங்க பற்றியா, ரிசீவ் பண்ணுறீங்க இல்லையா, அவங்க முக கலையில் தெரியுங்க. பசிக்கா இருக்கிறவன் எதை கொடுத்தாலும் சாப்பிடுவேன், பார்த்துருக்கிறீங்களா? அவன் கூழை கொடுத்தாலும் சாப்பிடுவேன், கஞ்சியை கொடுத்தாலும் சாப்பிடுவேன், அடுத்து பார்த்தீங்கன்னா ரசம் கொடுத்தாலும் சாப்பிடுவேன், அடுத்து விருந்து கொடுத்து அவனுக்கு பசி, அந்த பசியை போக்கு அவனுக்கு சாப்பிடுவேன். நல்லா சாப்பிட்டுட்டு ஏற்கனவே கல்யாண விருதெல்லாம் முடிச்சுட்டு வர்றவங்கள்ட்ட நம்ம ரசஞ்சோறு கொடுத்து கஞ்சி சோறு கொடுத்து தண்ணி சோறு கொடுத்தா என்ன பண்ணுவேன்? அவன் ஏற்கனவே அங்கே முட்டை பிடிக்க சாப்பிட்டு வந்திருப்பேன், என்ன சொல்லுவேன்? வேணான்னு தானே சொல்லுவேன். அப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களுக்கு பிரசங்கம் பண்ணி என்ன பண்ணுறது? அருமையான தம்பி, தங்கச்சி, தாயை, தகப்பனே, அடுத்து பாருங்களே, அப்போஸ்தலர் 5:12 அப்போஸ்தலர் கைகள்னாலே அநேக அற்புதங்கள் அடையாளங்களே செய்யப்பட்டுச்சு. ஆண்டவர் அவங்களை கொண்டு பயங்கரமா செத்தவனை, மொட்டவனை, சப்பானிய, குருடனை, செவிடனை, மொட்டவனை எல்லாத்தையும் எழுப்ப ஆரம்பிச்சிட்டார். அநேக அற்புதங்கள் ஆதி காலத்திலே செய்தார். அடுத்து 6:7 தேவனுடைய வசனம் விருத்தி அடைந்தது. 9:31 சபைகள் பெருகின. 10:44 வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். எல்லாத்து மேலையும் வந்து ஊற்றுறார். கேட்டா போதும் ஆவியானவர் வந்து மடை திறந்த வெள்ளம் போல வர்றார். வசனத்தை கேட்டவர்கள் எல்லாம் என்ன செஞ்ச ரட்சிக்கப்படுறார். வசனத்தை கேட்ட உடனே சபை விருத்தி அடைகிறது. பார்த்தீங்களா, சபைகள் எல்லா பக்கமும் பக்தி விருத்தி அடைந்து பெருகினது. இப்போ நம்ம சபை பெருகுதா? இப்படி தாங்க அந்த காலத்தில் சபை பெருகிக்கிட்டே இருக்குதுங்க. சபை உருவாகுது. கேட்டவர்கள் எல்லாம் சபை பக்தி விருத்தி அடைந்து பரிசுத்த ஆவியினுடைய ஆறுதலோடு தேறுதலோடு சபைகள் பெருகின, மல்டிப்ளை ஆயிடுச்சு. எல்லா பக்கம் சபை. சபை எங்கே பார்த்தாலும் சபை வந்து எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு சபை. இப்போ இங்கே இருக்கிற நீங்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு நடமாடக்கூடிய சபை, நீங்கள் நடக்கக்கூடிய ஆலயங்கள், நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு நிருபம். நீங்கள் போகிற இடத்துல ஆத்ம ஆதாயம் பண்ணணும். உங்கள் மூலியமாக அநேக நபர்கள் எழும்பணும். இந்த வேலையை நம்ம செய்யணும் தம்பி, தங்கச்சி. அடுத்து பாருங்களே, வசனத்தை பேதுரு பிரசங்கித்தா கேட்டவே மேலே ஒரு ஆவியானவர் இறங்குறார். இப்போ நாங்கள் உங்களை போட்டு கையை தட்டு, வாயை தெற 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 நல்லா தட்டு தட்டு தட்டுன்னு எத்தனை காலங்க தட்ட சொல்லிக்கிட்டே ஓட்டுறது? வசனத்தை கேட்டுட்டாலே ரிசீவ் பவர் வந்துடும். வசனத்தை கேட்காதனால தான் ஆவியானவர் இறங்க மாட்டார். எங்கே வசனம் இருக்கோ அங்கே ஆவியானவர் இருப்பார். வசனமும் ஆவியானவரும் ரெண்டு ஒன்று தாங்க. எழுதுனது தானங்க, ரெண்டு இணைந்தது தானங்க. இங்கிட்டு காந்தம், இங்கிட்டு இரும்பு, ரெண்டு டச் ஆகின டக்குன்னு பிடிச்சிக்கும்ல. அப்போ வெறும் காந்தமாக இருந்து என்ன பண்ணுறது? இரும்பு இல்லையே. வெறும் இரும்பாக இருந்து என்ன பண்ணுறது? காந்தம் இல்லையே. ரெண்டு இணைஞ்சா தானங்க பவர் கிடைக்கும். அப்போ நீங்கள் வசனத்தை ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா ஆவியானவர் வந்து கப்புன்னு உங்கள் மேலே விழுவார். நீ வசனத்தையே கேட்காம அல்லல் தட்டிட்டு வசனத்துக்கு செவி கொடுக்காம வசனத்துக்கு விரோதமாக செஞ்சேன்னா எப்படி பரிசுத்த ஆவியானவர் வந்து விழுவார்? அப்போ கொரிந்தர் அந்த கொர்நேலியு வீட்டில் வசனத்தை கேட்ட எல்லாரும் அந்நியர்கள், அந்நிய ஜாதியார்கள். அவர்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் வந்து மடை திறந்த வெள்ளம் போல இறங்கினாராம். எல்லாரும் பற்பல பாஷைகள், அந்நிய பாஷைகளை பேசினார்கள். அன்னைக்கு பேசின அந்த சபை, அந்த அந்நியர்களுக்கே கர்த்தர் ஆவியானவரை ஊற்றுவார்னா சபையில் இருக்கிற உனக்கு ஊற்ற மாட்டாரா? இன்னைக்கு நம்ம ஏன் பெற்றுக்கொள்ள முடியல தெரியுமா? அந்த மாதிரி வாஞ்சியோடு நம்ம கேட்கலங்க. நம்மளை விட புறஜாதியிலிருந்து வர்றவங்களாம் நல்ல கர்த்தரை பிடிக்கிறாங்கங்க. அவங்களுக்கு இருக்கிற ஃபெய்த்து நம்மக்கிட்ட இல்லைங்க. அவங்கள்ட்ட இருக்க விசுவாசம் நம்மகிட்ட இல்லைங்க. அவங்க ஊழியத்துக்கு தங்களை விற்று போட்டு வர்றாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம பிறப்பிலே கிறிஸ்தவ இருந்து என்னதை சாதிச்சிருக்கிறோம்? ஆத்ம ஆதாயம் பண்ண வேண்டாமா? அருமையான தம்பி, தங்கச்சி, தாயை, தகப்பனே, அடுத்து பாருங்களே, கடைசியில் ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை காண்பித்தார். 7 வருஷம் விளைச்சல் இருக்கும் அந்த தேசத்தில். எகிப்து தேசத்தில் பரிபூரணமாய் விளையிற வருஷம் இருந்துச்சு. அடுத்து 7 வருஷம் பஞ்ச வருஷம் வரும். கர்த்தர் முன்னாடியே காண்பித்தார். அப்போ தேவனால் பரிபூரணமாய் விளைய செய்யவும் முடியும், பஞ்சத்தை வருவிக்க முடியும். தேவன் விளைச்சலை வர்த்திக்க முடியும், விளைச்சலை வெறுமையாக்கவும் அவரால் முடியும். 7 வருஷம் எகிப்து தேசத்தில் பரிபூரணமாக விளையுது. அங்கே இருக்கிற எல்லா குடோனும் நிரம்புது, விவசாயம் மணிகளால் நிரம்புது. இந்த வேலையை கர்த்தர் தான் செஞ்சார். அடுத்து 7 வருஷம் பஞ்சம் உண்டாயிற்று. அங்கே
பஞ்சம் தொடங்கினது. எல்லாரும் உணவுக்காக பார்வோனுடைய போய் முறையிட்டார்கள், ஓலமிட்டார்கள் என்று வேதம் சொல்லுது. ஒரு காலத்தில் வசனம் கிடைக்காத பஞ்சகாலம் வரப்போகுதுங்க. வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் தேடி போனாலும் பிரசங்கியார் இருக்க மாட்டாங்க, தேடி போனாலும் சபைகள் இருக்காது, எடுத்துக்கொள்ளப்படும். ஒரு காலத்தில் ஆண்டவருடைய ரகசிய வருகையில் சபை ஊழியம் பரிசுத்தவான்கள் எல்லாருமே டகார்னு காணா போயிடும். அதான் எடுத்துக்கொள்ளப்படுதல் ஒரு நிச்சயமாக நடக்கும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்போ வசனத்தை தேடிக்கிட்டு ஆராய்ந்து எங்கே போனாலும் பைபிள் கிடைக்காது, வசனம் கிடைக்காது, பரிசுத்தவான்கள் இருக்க மாட்டாங்க, மெய்ப்பர்கள் இருக்க மாட்டாங்க, ஊழியர்கள் இருக்க மாட்டாங்க. அன்னைக்கு நீ ஆண்டவரை ஏற்றிக்கொண்டு என்ன பிரயோஜனம்? இந்த கொரோனா காலத்தில் பார்த்துங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச முடிஞ்சா, ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் போக முடிஞ்சா, எத்தனை பெர்மிஷன் வாங்கி போக வேண்டியது வந்துச்சு. தண்ணி கிடைக்காத காலம் வரப்போகுது. இன்றைக்கெல்லாம் தண்ணி எவ்வளவோ கிடக்குது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தீபாவளியில் சென்னையில் காற்று மாசுபட்டு போச்சுன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. மூச்சு திணறல் வருகிறது, அநேகர் சுவாசிக்க முடியல. இதில் ஆஸ்மா வியாதிக்காரர்களாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவ்வளவு சதவீதம் காற்று பூரா மாசு அடைஞ்சு போச்சு. ஏன்னா இந்த வெடியின் ஏற்பட்டது புகையால் காற்றே மாசு அடைஞ்சு போச்சான். மாசு அடைஞ்சதுனால சுவாசிக்க முடியாமல் தடுமாறுகிறார்கள்னு சொல்லி லிமிட்டெடு டயத்தை குறைச்சி மாசுபட்டு போச்சு. பாருங்க, காற்று மாசுபடுது, தண்ணி மாசுபடுது, பூமி மாசுபடுது. அப்போ எல்லாமே கிடைக்காத ஒரு பஞ்சகாலம் வரும் பொழுது வசனமும் கிடைக்காத ஒரு பஞ்சகாலம் வரும்னு ஆமோஸில் வாசிக்கிறோம். அன்றைக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ நல்ல 3 ஆராதனை பிரதர்ன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இதை கேட்க வாஞ்சி இல்லையே. ஒரு காலத்தில் சபையே இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? நமக்கு எந்த கஷ்டமே கிடையாதுங்க, ஃப்ரீயாக நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு முழுசும் கர்த்தருடைய நாள். இதில் சாக்கு போக்கே சொல்ல முடியாது. 24 ஹவர்ஸும் அவருடைய நாள். இதை திருடுகிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் மகிமையை பார்க்கவே முடியாது. ஓய்வு நாளில் என்ன செய்யக்கூடாது? நம்ம ஓய்ந்து கர்த்தருடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்த கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆனால் இந்த நாளை நமக்குன்னு சொந்தமாக்கி கொள்வோமானா கர்த்தர் எப்படி நம்மளை ஆசீர்வதிப்பார்? அப்போ அருமையான தம்பி தங்கச்சி, வசனம் நம்ம காலுக்கு தீபமாக இருக்கணும். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். நான் நட்டேன், அப்பொல்லோ நீர் பாய்ச்சினார், தேவன் தான் விளைய செய்வார். விளைய செய்கிறவர் கர்த்தர் தான். உனக்கு ஆசீர்வாதம் நான் சொன்ன உடனே ஆசீர்வாதம் வந்துடாது. அல்லது இன்னொரு ஊழியக்காரர் சொன்ன ஆசீர்வாதம் ஒரு நிமிஷம் ஃபோனில் ஜெபம் பண்ண வந்துடாது. உன் கிரியை கர்த்தர் பார்ப்பார், உன் அந்தரங்கத்தை கர்த்தர் பார்ப்பார், உன் வெளியரங்கத்தை கர்த்தர் பார்ப்பார், உன்னுடைய ரகசியத்தை கர்த்தர் பார்ப்பார். நீ எந்த அளவுக்கு வசனத்துக்கு நடுங்குகிற என்று கர்த்தர் பார்ப்பார். வசனம் சொல்றது, கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையோ நோக்கி நான் பார்ப்பேன். அப்போ நீ வசனத்துக்கு முதல்ல நடுங்கணும் இல்லையா? வசனம் உனக்கு காலுக்கு தீபமாக இருக்கணும் இல்லையா? வசனம் உன் வாயில் வரணும் இல்லையா? வசனம் உன் குடும்பத்தில் நிலை கொண்டு இருக்கணும் இல்லையா? வசனம் உன்னுடைய வாழ்க்கையினுடைய பிரயாணத்தில் இருக்கணும் அல்லவா? வசனமே உன்னுடைய வாழ்க்கையை மாறணும் அல்லவா? அப்பொழுது தானே கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன் விளைச்சலை பெருக பண்ண முடியும். இன்னைக்கு யோசிச்சு சொல்கிறோம், என்னதான் பிரயாசப்பட்டாலும் வாங்கிறத விட எனக்கு நஷ்டம்தானா? அப்போ உன் விளைச்சலை கர்த்தர் ஆசீர்வதிக்கலைன்னா என்ன காரணம்? எங்கேயோ சீக்ரெட்டாக உன்னுடைய வாழ்க்கையில் ஓட்டை இருக்குன்னு அர்த்தம். அதை சொல்லாமல் நீ சொல்கிற, நீ அதை ஒத்துக்க மாட்டாமல், சில பேர் ஒத்துக்கவே மாட்டாங்க. தங்களுடைய தவறுகளை சொன்னால் அதுக்கு ஏதாவது மாற்று உதாரணங்களை சொல்லி தங்களை நீதிமானாக காட்டுவாங்களே ஒழிய, ஆமாம் பிரதர் இந்த தப்பு என்கிட்ட இருக்குன்னு சொல்லவே மாட்டாங்க. அருமையான தம்பி தங்கச்சி, நம்ம தப்பிக்கிறதுக்கு வழி தேடக்கூடாது. நம்ம பரலோகத்துக்கு போவதற்கு எதெல்லாம் விட்டுவிடணுமோ அதை விட்டு விடுவோம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் 100 விளைய செய்வார். எல்லாரும் எழும்பி நின்று பரலோகத்துக்கு நேராக கைகளை உயர்த்தி அல்லேலூயா. நல்ல பிதாவே, இந்த சத்தத்தை கேட்குற அத்தனை பேரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி நான் நட்டேன், அப்பொல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனோ விளைய செய்தார், கர்த்தரோ விளைய செய்தார், வசனமோ ஆவியானவரால் விளைய செய்யப்பட்டது. ராஜா, ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வசனத்தை தங்கள் வாழ்க்கையில விளைய செய்ய இடம் கொடுக்க நல்ல நிலமாய் இருக்க கிருபை பாராட்டும். மகிமை உமக்கே தருகிறேன், நீர் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.